ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது யாரோ இருக்காங்க. கனாக்காலம் காலங்கள், அப்புறம் அரண்மனையோட சீசன் 2 எபிசோட் 3. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் இருக்குது. அவங்க பேர் வந்து மாலினி. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மாலினி. லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி சொல்லி நாங்கள் காட்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்க வேண்டாம். இப்போ வாங்கடா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட்டை வியர் பண்ணிக்கிங்க, ஐஸை க்ளோஸ் பண்ணி இமேஜினேஷன் பண்ணுங்கள். இது வெறும் இமேஜினேஷன் மட்டும்தான், ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல தான் இப்போ நம்ம டைரெக்டாக ஹிஸ்டாரிக்கல் பீரியட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மின்னோட ராஜ்யம். அதாவது நம்ம ஜிமினோட ராஜ்யத்தை பற்றி நம்ம போய் பார்க்கல, அவருடைய அரண்மனை போய் நம்ம பார்க்கல, அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஜிமின் அப்படி கையை கட்டிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கிறாரு. அங்கே ஜிமினோட அப்பா தான் கத்துறாரு, அறிவில்லை ஜிமின், உனக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் உன்னை அரண்மனை விட்டு வெளியே விட்டுறதே கிடையாது. பாடசாலையிலேருந்து நேராக அரண்மனைக்கு வான்னு சொன்னால் நீ படை வீரர்கள்லாம் ஏமாற்றிட்டு அப்பப்போ எங்கே போகிற? நீ பண்ணுறது சரியே இல்லை ஜிமீன், இதனால் நிறைய பிரச்சனை வரப்போகுது பாரு அப்படி சொல்லிவிட்டு இப்போது அந்த அரசரோட பார்வை பக்கத்தில் நிற்கிற அகில் கிட்ட தான் போகுது. இவனும் உனக்கு கூட்டு கலவானியா அப்படின்னு சொல்லி அரசர் கத்துறானா. அவன் நேரம் சைலண்ட்டாக இருந்தான் ஜிமீன். அவனுக்கு கூட தெரியாமல் தானே போனேன், அவனுக்கு தெரியாது. இப்போது அரசர் அவ்வளோ கோவமாக ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமின் திரும்பி அங்கே நிற்கிற ஜின்னை தான் பார்க்குறாரு. ஜின் இப்போ திரும்பி அரசர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கா ஆரம்ப தான் பார்க்குறாரு. அப்பா, இப்போது எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? அதான் பத்திரமா அரண்மனைக்கு வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் அவன் நம்மள்ட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டான், அப்படி தானே ஜிமின்? ஆமாம் அப்படி சொல்லி தலையாடுறாரு. பாருங்கப்பா, அவனே சொல்லிட்டான், இவன் இந்த அளவுக்கு கெட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரியணையில் போய் உட்கார்றாரு. இப்போ ஆரம்பமே அவர் பக்கத்தில் ஒரு அரியணை இருக்கும் இல்லையா, அதில் போய் உட்காந்துட்டு, அப்பா கொஞ்சம் ராஜாங்க விடியமாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஆரம் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இப்போது அரசர் அதை பற்றி எப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஆரம் வந்து ஜின்னுக்கு வந்து கண்ணை காட்டுறாரு. ஜிமின் போகலாம் அப்படி சொல்லி ஜிமினோட கையை பிடிச்சி இப்போ ஜின் தான் வந்து கூட்டு போயிட்டுருக்காங்க. நேரம் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏன் ஜிமின் இப்படி நீ பண்ணுற அப்படி சொல்லும் போதே இப்போ ஜின் அவ்வளோ டேட்டாக பண்ணிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜின், நீங்கள் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி ஃபுல்லாக அப்போ என்னை திட்டிகிட்டே இருந்திருப்பார் அப்படி சொல்லிவிட்டு அந்த அக்கா வந்து பிரேக் பண்ணுறாரு ஜிமின். இப்போது ஜிமினோட ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக ஜின் பிடிச்சிட்டு, அரசர் சொல்கிறதுலையும் தப்பே இல்லைல்ல, உன்னை நினச்சி அவர் மட்டும் கிடையாது, நாங்கள் எல்லாருமே கவலைப்படுறோம், உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு, அதனால தான் அரசர் திட்டுறாரு, சரியா? இதுக்கு மேலே இப்படி பண்ணக்கூடாது. என்ன அப்படி சொல்லி ஒரு மாதிரி சோகமாகவே தலையாட்டார். சரி, உங்கள் அறைக்கு போய் நீங்கள் தயாராகிட்டு வாங்க, உங்களுக்கு தேவையான உணவெல்லாம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம், சரியா? ரொம்ப நன்றி ஜின் அப்படி சொல்லி மறுபடியும் ஒரு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அகில் போகலாம் அப்படி சொல்லி அகிலோட கையை பிடிச்சி ஜிமின் வந்து கூட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ நேராக அவருடைய அறைக்கு தான் போகிறாரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் அப்படி லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சரி சொல்லிக்கா, என்ன இதில் ஒரு எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, பார்க்குறதுக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, நீங்கள் வரீங்கன்னு சொல்லி எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இப்போ அகில் போய் அந்த பெட்டில் தான் உட்கார்றாரு. அரசர் வராரு அப்படி சொன்னேன்னா அங்கே அகில் தான், ஐயோ நான் இல்லை அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறாரு. இப்போ ஓடுற அகிலோட கையை பிடிச்சி திமின் ஸ்டாப் பண்ணிவிட்டு சும்மா கிண்டல் பண்ணேன், இளவரசே உங்களுக்கு தெரியும்ல நான் மெத்தியில் உட்காந்துருக்குது, அரசர் பார்த்தா என்ன ஆகும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ தான் தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்க, நான் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும், இல்லை இளவரசே நீங்கள் வேறு நான் வேறு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது ஜிமின் அந்த கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு, என்னாச்சு அப்பா உங்ககிட்ட அவ்வளோ கோவமாக நடந்துக்கிட்டாருன்னு நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்லை இளவரசே, அதுதான் நான் உண்மை, நீங்கள் இளவரசர், நான் உங்களுக்கு ஒரு சேவகன்தான். அகில் இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லி உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, நீ என்னுடைய நண்பன்டா, எப்போவுமே என் கூட தான் இருப்பேன், விளையாடாதீங்க இளவரசே, நாளைக்கு உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன உங்கள் பக்கத்துலேயே இருக்க முடியும், யாருன்னா ஒரு இளவரசர் வந்து அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க தெரியுமா, அப்போல்லாம் நீங்கள் இந்த அகிலங்கிற ஒரு நண்பன் உனக்கு இருந்தாலும் சொல்லி மறந்துடுவீங்க அப்படி சொல்லவுன்னே அவருக்கு டக்குன்னு ஜங்கு கூட ஞாபகம் வருது. அதுவும் அந்த கிஸ் பண்ண அந்த ஞாபகம் தான் வருது. ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாரு, ஒரு சீக்ஸ்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. என்ன ஆச்சு இளவரசி
அப்படின்னு இந்த பக்கம் அகில் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஜங்குக்கை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஜிம்மி, என்னாச்சு இளவரசருக்கு? இப்போது அகிலுக்குமே புரியுது. ஒரு வேளை அந்த கிம் நாட்டோட இளவரசரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாரோ? அவருமே செம்ம அழகாக இருந்தார்ல. ஒரு வேளை நம்ம இளவரசர் அவரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாரோ? இப்போது காதுக்கிட்ட போய், என்ன இளவரசே, பகலையில் கனவு கண்டிகிட்டு இருக்கீங்களா என்ன? ஒரு அந்த கிம் நாட்டோட இளவரசர் உங்களை தூக்கிட்டு போகிறாரா? அகில் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி இப்போ அந்த கையை எடுத்துவிட்டு போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போது அந்த கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதுதானே உண்மை, கண்டிப்பாக அந்த இளவரசரை தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. உண்மையே சொல்லுங்கள், உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா என்ன? பார்த்தீங்களா, இப்போவே இந்த நண்பனை மறந்துட்டீங்க. ரொம்ப பண்ணுற அகில் நீ. உனக்கும் பாரு, எவனோ ஒரு இளவரசர் கண்டிப்பாக வரதான் போகிறான். அந்த இளவரசர் வந்ததுக்கப்புறம் நீ தான் என்னை மறப்ப, நான் உன்னை மறக்க மாட்டேன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இளவரசே? எனக்கு ஒரு இளவரசனா? போங்க இளவரசே, விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது, உங்களுக்கு பசிக்கலையா? இந்நேரம் அங்கே பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நான் போய் என்னுடைய அறையில் போய் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகில் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்மி இன்னமும் ஒரு ஜங்குக்கை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ நேராக அங்கே விண்டோ மாதிரி இருக்கும் இல்லையா, அரண்மனை எல்லாம் அந்த காலத்தில் இருக்கும்ல, அதில் வந்து டோர்லாம் இருக்காது, ஆனால் ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்பாங்க, பெருசாக இருக்கும் அது. அந்த இடத்துல போய் நின்று பார்க்குறாரு. தூரமாக பச்சை பசேல்னு தெரியுது, ஆனால் அவங்க சுற்றி அவ்வளோ பெரிய மதில் சுவர்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நிறையா மரம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அவருடைய அறையிலேருந்து பார்த்தாலே அது எல்லாமே தெரியும். இப்போது அந்த ஜன்னல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ப்ளேஸில் போய் அப்படியே உட்கார்றாரு ஏறி. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். ஒரு ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. ஒரு மைண்ட் ஃபுல்லாக இப்போது ஜங்குக்கோட நினப்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஜங்குக் சைடு பார்த்தோம் அப்படின்னா, இல்லை அதுக்கு முன்னாடி ஜிம்மினோட ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம். மீன், அவங்களுடைய அப்பா அரசர் மீன், அவருடைய பெரிய பையன்தான் நம்ம ஆரம். அப்புறம் ஜின்னுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அங்கே ஜிம்மினே பாடசாலைக்கு வந்து போயிருந்திருப்பார். இது வரைக்கும் அவங்களுக்கு பேபி இல்லை. ஜிம்மின் வந்து 2வது இளவரசர் தான். ரொம்ப வருஷம் கழித்து தான் ஜிம்மின் வந்து பிறந்துருப்பார். பார்க்க போனால் மீன் அவருடைய அப்பா அரசர் இருக்கார்ல, அவர் தாத்தான்னு சொல்லலாம். ஆரம் அப்புறம் ஜின்னை தான் வந்து அவங்களுடைய அப்பா அம்மான்னு சொல்லலாம். அவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் ஆரமுக்கும் அப்புறம் ஜிம்மினுக்கும். பேபி இல்லாத ஒரு குறைய அது ஜிம்மின் தான் வந்து அவங்களுக்கு வந்து பூர்த்தி பண்ணுவார். அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜிம்மின் தான் அவங்களுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க. அடிக்கடி ஜிம்மின் இந்த மாதிரி தான் வெளியே போய் மாட்டிப்பார். ஒரு வாட்டியும் ஜின் தான் வந்து ஜிம்மினை வந்து அரசர்கிட்ட வந்து காப்பாற்றுவார். இவன் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடசாலைக்கு அமுச்சு வச்சுருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம மின்னோட ராஜ்யத்தை பற்றி பார்த்தாச்சா. இப்போ நேராக நம்ம கிம்மோட ராஜ்யத்துக்கிட்ட போகலாமா? அங்கே நம்ம ஹீரோஸ் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கலாம். அவங்க இப்போது ரிட்டன் அவங்க ராஜ்யத்துக்குள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. உள்ளேயும் வந்துட்டாங்க. இளவரசர்கள் வாழ்க வாழ்க அப்படி சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா 3 இளவரசர்களுமே பார்க்குறாங்க இல்லையா, அந்த சந்தோஷம் அங்கே இருக்க மக்களுக்கு. நன்றி நன்றி அப்படி சொல்லி நம்ம வீதா வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. என்ன பண்ணுறாங்க இவங்க 2 பேரும்? அரசர் ஜங்குக் வாழ்க அப்படி சொல்லி இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம நன்றி சொல்கிறதா என்ன? ஜங்குக் அண்ணா அப்படி சொல்லி இப்போது திரும்பினவர் ஸ்டாப் ஆகி ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படி சொல்லி இப்போ திரும்பி டயங்க பார்க்குறாரு. 2 பேரோடைய ஃபேஸ்லேயும் ஒரே ஸ்மைல். ட்ரயாங்கண்ணா ஸ்மைல் பண்ணுறாருன்னா அதுக்கு அந்த ஜிம்மின் தான் காரணம். அப்போது இவரே அப்படி ஸ்மைல் பண்ணுறாரு அப்படின்னு திரும்பி மறுபடியும் வந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கோட ஃபேஸ்லேயும் அப்படி ஒரு ஸ்மைல் இருக்குது. என்னவா இருக்கும்? இந்த 6 வருஷமாக இவங்க மூஞ்சியில் இந்த மாதிரி ஒரு சிரிப்பை நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இந்த திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க அண்ணா சிரிக்கவே மாட்டான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அவன் முகத்தில் எப்படி ஒரு சிரிப்பு இருக்கு? என்ன காரணமாக இருக்கும்? ஒரு வேளை அப்படி சொல்லிட்டு இப்போ டயங்க பார்த்துட்டு மறுபடியும் ஜங்குக்கை பார்க்குறாரு. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்னவா இருக்கும்? கேட்கலாமா? கேட்டாலும் சொல்ல மாட்டார். இளவரசராக இருக்கும் போதே சொல்ல மாட்டார். இப்போ வேறு அரசராகிட்டார். இதை பற்றி நம்ம டயாங்கன்கிட்ட பேசலாமா? இளவரசி அப்படி சொல்லி ஒரு சத்தம். பத்தாதுக்கு குதிரை வேற கணிக்குது. அடைச்சே அப்படி சொல்லி இப்போ வி அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இவங்க தான். இப்போது வியோட ஃபேஸ்லேயும் அப்படி ஒரு ஸ்மைல் வருது. இளவரசி என்ன பண்ணிகிட்ருக்குங்க? முன்னேறி போங்க. ரொம்ப நேரமாக இதே இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. எது அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே டயாங் அப்புறம் ஜங்குக் 2 பேருமே முன்னேறி போயிட்டாங்க. வி அதே இடத்துல ஸ்டாப் ஆகி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. என்ன மறுபடியும் பார்த்துட்ருக்கீங்க? முன்னேறி போங்க.
என்ன அப்படி சொல்லி அகெயின் அங்கே இவங்க தான் கேட்குறாரு. ஏன்னா எதுவுமே பேசலை, இவங்க மட்டும் தான் பார்த்துட்ருக்கிறாரு. நீ ரொம்ப கேவலமாக இருக்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் முன்னேறி போயிட்டுருக்கிறாரு. எது நானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபேஸ்லாம் அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. இப்போ பின்னாடி திரும்பி பார்க்க அழகாக தான் இருக்க, ஆனால் மூஞ்சியில் சிரிப்பே காணும், அதான் ரொம்ப கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முன்னாடி திரும்பி போயிட்டுருக்கிறாரு. ஒரு ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். இதை கேட்ட இவங்களுடைய ஃபேஸ்லேயுமே சின்னதாக ஒரு ஸ்மைல். ஆனால் அந்த ஸ்மைல் அவருக்குள்ளே தான் இருக்கும், வெளியே யார்கிட்டையுமே காமிச்சிக்க மாட்டார். இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, அண்ணா பார்த்து அப்படி சொல்லி அங்கே ஜங்குக் அப்புறம் 2 பேருமே சேர்ந்து அங்கே டேங்கை தான் குதிரையிலேருந்து அப்படியே கீழே இறக்குறாங்க. இறக்குனோடனே அந்த வீல் சேர் மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் டேங் அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போது அவங்களுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. அது அந்த காலத்தில் அரசர் இளவரசர் யாருன்னா வந்து வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா, அதுவும் இந்த போர் அப்படி சொல்லி எங்கன்னா போயிட்டு வந்தாங்கன்னா ஆர்த்தி எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஆர்த்தி எடுத்துகிட்ருக்காங்க. யார் எடுப்பாங்கன்னா பட்டத்து ராணி தான் வந்து எடுப்பாங்க. பக்கத்தில் தான் இளையராணி வந்து இருந்துகிட்ருக்காங்க. இளையராணி டேங்கோட ஃபேஸே தான் பார்த்துட்ருக்காங்க. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி டேங்கோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் இருக்குது. டேங் அப்படி சொல்லி அங்கே ஜங்குக்கோட அம்மா தான் சொல்லுங்கம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோடையே நம்ம டேங் வந்து கேட்குறாரு. என்னாச்சு ஓ முகத்தில் இப்படி ஒரு சிரிப்பு, ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருக்கு அப்படி சொன்னேன்னு ஒரு இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த பக்கம் இளையராணிக்கு தான் கடுப்பாயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து கேட்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாங்களா, அதுக்குள்ளாட்டியுமே நம்ம ஜங்குக்கோட அம்மா வந்து கேட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட அம்மா போய் அங்கே டேங்கோட ஃபேஸை அப்படியே பிடிக்கிறாங்க. ஆமலம்மா ரொம்ப அழகாக இருக்கிறால நம்ம டேங்கண்ணா அப்படின்னு சொல்லி அங்கே வீதான் இப்போது டேங் திரும்பி பார்த்து வேணாங்கிற மாதிரி சைக்கிளில் சொல்கிறாரு. இது என்ன வேணாம், இன்னும் ஒரு வாரத்தில் அவங்களுக்கும் திருமணம் ஆகும் போது நம்ம ஜங்குக்கண்ணா தானே சொன்னார். எது திருமணமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் நேராக வந்து டேங் முன்னாடி நீலோன் போகிறாரு. என்ன பண்ணுற ஜங்குக், நீ நாட்டோட அரசன், உங்களுக்கு முன்னாடி நான் எப்போவுமே இப்படி தான் அப்படி சொல்லிட்டு அங்கே டேங்கோட ஹேண்டை பிடிச்சி உங்கள் முகத்தில் எப்போவுமே இந்த சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அங்கே ஜங்குக்கோட கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வந்திருக்கும். அதை இப்போது டேங் அப்படியே தொலைச்சிட்டு உன்னோட முகத்துலேயும் இந்த சிரிப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. எது நானா? ஆமாம், நீங்கள் இதே மாதிரி சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டுருக்க நாங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படி சொல்லி இப்போ டிஎஸ் தொடச்சிருந்துருப்பார்ல, அந்த ஹேண்ட் இன்னும் ஜங்குக்கோட சீக்ஸில் தான் இருக்குது. அந்த கை மேலே இப்போ ஜங்குக்கு அந்த ஹேண்டை வச்சு சொல்லிகிட்ருக்கிறாரு. அதை பார்க்குற வீக்கியும் சரி, ஜங்குக்கோட அம்மா அங்கே தான் வந்து நம்மளுடைய அரசர், அதாவது இவங்களுடைய அப்பா, அவருமே அங்கே தான் இருக்கிறாரு. அவங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு நிம்மதி இருக்குது. ஏன்னா 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷத்தில் அவ்வளோ ஒரு வலி எல்லாருடைய மனசுலையுமே இருந்திருக்கும். இப்போ டேங்கோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைலை பார்த்தோன்னே எல்லாமே மறந்துடுச்சு. அதை பார்த்துட்டுக்க இளையராணி ஃபேஸ்லேயுமே இப்படி ஒரு ஸ்மைல். நான் 6 வருஷம் கழித்து இந்த பெத்த புள்ளோட முகத்தில் இப்படி ஒரு சிரிப்பு பார்க்குறேன் இல்லையா, அந்த சந்தோஷந்தான். ஜங்குக் அப்படி சொல்லி இப்போ அவங்க அப்பாவோட வாய்ஸ் கேட்குது. சொல்லுங்கப்பா அப்படி சொல்லி இப்போ ஜங்குக் எந்திச்சு நிற்கிறாரு. என்ன சொல்கிற, டயாங்க்கு திருமணமா? ஆமாப்பா, அது என்ன நடந்துச்சுன்னா அப்படி சொல்லி அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறாரு. இங்கே எல்லாருமே பயந்து போய் என்ன சொல்கிற ஜங்குக் அப்படி சொல்லி அங்கே ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. அம்மா பயப்படாதீங்க, அதான் டேங் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படி சொல்லி இப்போ வீதா வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் டயாங் அப்படி சொல்லி இப்போது அங்கே இளையராணி தான் டயாங் பக்கத்தில் வந்து நிற்கிறா. அம்மா அதான் எதுவும் ஆகலைல்ல, எதுக்கு இப்போ நீங்கள் 2 பேரும் இவ்வளோ பயப்படுறீங்க, என்ன பேசிகிட்டு இருக்க டயாங், இதனால தான் உன்னை நான் இந்த அரண்மனை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ பார்த்தல இதனால் ஆய்ந்தா என்ன பண்ணியிருக்கிறது, என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி வெளியே போனனால தான் இன்றைக்கி நம்ம டயாங் எனக்கு திருமணம் நடக்கும் போது என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க மறுபடியும் அவன் வெளியே போனதுக்கும் அவன் திருமணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, முழுசாக என்ன நடந்துச்சு சொல்லி கேட்டால் தானே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிமினை அவங்க பார்த்தது, ஜிமின் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. ஷியாங் அப்போனா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி இளையராணி கேட்குறாங்க. அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா வந்து டேங்கோட ஹெட் அப்படியே ரஃப் பண்ணிவிட்டு, ஜங்குக் சீக்கிரமாகவே தூது அனுப்பு, எவ்வளோ சீக்கிரம் அந்த திருமணத்தை நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தணும், அவனை பார்க்கணும்னு சொல்லி எனக்கும் ஆசையாக இருக்குது. நம்ம டேங்கோட இவ்வளோ சந்தோஷத்துக்கு காரணம் அவன் நினைக்கும் போது அவனை பார்க்கணும்னு சொல்லி எங்கள் எல்லாத்துக்குமே ஆர்வமாக இருக்குது அப்படி சொல்லி இளையராணிலேருந்து எங்கள் கூட அம்மாலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இதை பார்த்துட்ருக்க அந்த லூனாக்கு தான் அவ்வளோ காண்டாகுது. ஏன்னா இளையராணி கூட இப்போது
அவங்க கூட நிற்கிற மாதிரி இருக்குது. லூனா மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்குக் லூனாவை கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா ஜங்குக்கு தான் லூனாவை பிடிக்காது இல்லையா. வேறு வழி இல்லாமல் தான் லூனா வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. அவளுடைய பார்வை ஜங்குக் மேலே மட்டும்தான் இருக்குது. இன்னும் ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் இது வரைக்கும் லூனா பார்க்கவே இல்லை. ஜங்குக், நீ ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா அதுக்கு நான் காரணம் இல்லைல்ல. ஏன் நான் உன்கிட்ட வரணும்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் என்னை விட்டு நீ தூரமாக போய்கிட்டே இருக்க. ஆனால் இன்றைக்கி உன் முகத்தில் கூட இப்படி ஒரு ஸ்மைல். அதுக்கு யார் தான் காரணம்னு சொல்லி தெரியல. ஆனால் அவனை பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு அவனை பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறா. அவள் வந்ததும் பார்க்கல, போனதையும் யாருமே பார்க்கல. ஜங்குக், சொல்லுங்கப்பா, அடுத்து என்னப்பா பண்ண போகிற? இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஒரு வாரத்தில் எப்படிப்பா முடியுமா? அதெல்லாம் முடியும்ப்பா. இன்னும் அவங்களுக்கு தகவல் போகவே இல்லையேப்பா. அவங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமாக என்னன்னு சொல்லி கேட்கலையே. பா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம நாட்டோட இளவரசருக்கு, அதுவும் நம்ம டயாங்கனாக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஓகே இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. நம்ம நாளைக்கே மின் ராஜ்யத்துக்கு போகணும். நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டே நம்ம தூது அமைச்சிடலாம். சரிப்பா, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கும். அப்போ எதனா தூதுவனை வந்து தயார் பண்ணி இன்றைக்கே வந்து மின் ராஜ்யத்துக்கு அமுச்சு வச்சிரு. தூதுவன்லாம் வேணாம், வேறு யாருன்னா தான் இந்த தகவலை எடுத்துகிட்டு போகணும். என்ன சொல்கிறேன் இல்லையா ராணி? ஆமாக்கா, நம்ம டயங்கோட திருமணம், இந்த நாட்டோட இளவரசரோட திருமணம், அதை பற்றி பேசணுன்னா நம்ம எப்படி தூதுவனை அனுப்ப முடியும்? வேறு யாருன்னா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராணி ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் இருக்குது. அதை பார்த்துட்டே ஜங்கோ, அப்போனா நீங்களே சொல்லுங்கம்மா, யாரை அனுப்பலாம்? யாரை எங்கே அனுப்ப போகிறீங்க அப்படி சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. இப்போது மிக் அப்படி சொல்லி திரும்புறாரு. டீ நண்பா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து மெக் வரதும் இங்கேருந்து ஓடுறதும் 2 பேரும் அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கிறாங்க. எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன இங்கே வரையும் வந்திருக்க? ஆமாம், நீ என்னை தேடி வரமாட்ற, அதான் வேறு வழி இல்லை, நான் உன்னை தேடி வந்துட்டேன். ஆமாம், யாருக்கு திருமணம்? எங்கே தூது அனுப்புகிறீங்க? அதுவா மெக், நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. எங்கள் டயாங்கண்ணனுக்கு தான் திருமணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். என்னடா இது, என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்போ திருமணம்? யார் கூட திருமணம் ஆக போகுது? இன்னும் ஒரு வாரத்துலையா? எந்த நாடுறா? அதான் மின் ராஜ்யத்தில் ஒரு இளவரசர் இருக்கார்ல, மின் ராஜ்யத்தில். நீ அந்த ஜிம்மினை பற்றியா சொல்கிற? உனக்கு தெரியுமா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ நான் தான் பார்த்தோம்ல, மின் நாட்டிலேருந்து நம்ம பாடசாலைக்கு வந்தாரே, அவர் தானே? ஆமாம், அவரே தான். அப்போனா டயங்கண்ணா உங்களுக்கு ஜிமின் சரியான ஜோடி பொருத்தம் தான். என்ன சொல்கிற மிக் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இளையராணி கேட்குறாங்க. ஆமாம்மா, ஜிமின் அப்படி ஒரு அழகு தெரியுமா? அப்போவே இளவரசர் ஜிமின் அவ்வளோ அழகாக இருப்பார். இப்போது அத்தோடு அழகாக இருக்கிறாரு அப்படி சொல்லி சொல்கிறாரு. நிஜமாக அவன் சொல்கிற? நீ பார்த்தியா? ஆமாடா, அதை ஏன் கேட்குற அப்படி சொல்லுங்க. நடந்தெல்லாம் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் டயாங்க்கு அப்படியே தலையை குஞ்சிட்டு அந்த சிரிப்பு மட்டும் ஒரு ஃபேஸ் வந்து போவே இல்லை. அதை தான் நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு, இந்த சிரிப்பு எப்போயுமே உங்களை விட்டு போகக்கூடாது, போக விட மாட்டேன். ஜிமின், சீக்கிரமாகவே இங்கே வந்துடு, அப்போ தான் என்னோட முகத்துலேருந்து இந்த சிரிப்பு போகாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் கண்ணெலாம் அப்படியே கலங்குது. இப்படி இதை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்களா, இல்லை தூது அனுப்புறதை பற்றி பார்ப்பீங்களா அப்படி சொல்லி நம்ம ஜங்கு கூட அம்மா தான் சொல்கிறாங்க. அக்கா, நம்ம தூது வந்து படை வீரர்கள்லாம் அனுப்பக்கூடாது. அப்படின்னா நம்ம படை தளபதி அனுப்பிடலாமா? படை தளபதியா? அவர் மட்டுமா? அவர் சரிதான், இருந்தாலும் அவர் கூட வேறு யாருன்னா போனாலும் நல்லா இருக்கும் அப்படி சொன்னேன். இந்த பக்கம் நம்ம வீக்கி தான், என்னது படை தளபதி கூடியா? அப்போது இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு, நான் வேணா போட்டுமா அப்படி சொல்லி வீ கேட்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா குதிரையில் நம்ம மிக்கு தான். டேய், உனக்கு நண்பனாக வந்துட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஏண்டா, நீ தான் என்னை பிரியாமல் என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க, அப்புறம் என்னவா நான் போகிற இடத்துக்குலாம் நீ வரணும்ல? டேய், இனி அந்த அரண்மனைக்குள்ளே கூட கூப்பிட்டு போகலடா, நேராக மறுபடியும் பயணத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கடா. எனக்கு எப்படி இருக்கும்? நான் அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி உன்னை பார்க்க வந்தால் மறுபடியும் டேய் நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசுகிறதுமோ மிக்கிட்ட. ஆனால் ஒரு பார்வை ஃபுல்லாக அந்த பக்கம் வந்துட்டுருக்க அங்கே இவங்க மேலே தான் இருக்குது. இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. இப்போ என்ன அளவு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாரு. அதுவா, ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், திரும்பி பார்த்தா தான் என்ன அப்படி குறைஞ்சிடுவியா? டேய், உன்னை மட்டும்தானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி மிக்கு வந்து சொல்கிறாரு. மிக்கு இப்போ திரும்பி அங்கே வியை தான் பார்க்குறாரு. ஆனால் வியோட பார்வை அங்கே இவங்க மேலே இருக்கு. இது சரிதான் வி, எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னடா? இல்லை, நீ நினைக்கிறது தான் நடக்கும்னு சொல்லி நீ நினைக்கிற என்ன? இல்லை, எனக்கு புரியல. இல்லைடா, இப்போ உன் மனசில் ஒன்று இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கல, அது நடக்கும்னு சொல்லி நீ நினைக்கிறியா?
நடக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் எங்கே அங்கேருந்து தான் ஒரு பதிலுமே வரமாட்டேங்குதே. இப்போ யோங்கி அந்த குதிரையை செலுத்தலை அப்படின்னு நின்ட்டாரு. என்னடா ஆச்சு உங்களுக்கு குதிரையை செலுத்தலை? அதான் எனக்கு தெரியல. ஏய் ஒருவேளை உனக்கு ஓகே சொல்ல போகிறானா என்ன? எது அவன் ஓகே சொல்லிட்டாலும் அப்படி சொல்லும் போதே இப்போ அங்கே யோங்கி தான் இளவரசே. சொல்லுங்கள் படை தளபதி. நம்ம இப்படியே இந்த வேகத்திலே போனோன்னா நமக்கு முன்னாடி அரண்மனையில் உள்ளவங்களாம் போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வர்ற விஷயத்த நம்ம போய் அங்கே சொல்லணும். போகலாமா அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்கி முன்னாடி போகிறாரு. இப்போது வீதான் திரும்பி அங்கே மேக்கப் பார்த்து இவன் எனக்கு ஓகே சொல்கிறதுக்கு கஷ்டம்தான்டா அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் மேக் அப்புறம் வி 2 பேருமே பேசிகிட்டே போகிறாங்க. அப்போது திடீர்னு காட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. சார்னு யாரோ போகிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. முன்னாடி தான் இவங்கி போயிருந்துருப்பார்ல, அவர் கையை கட்டி அப்படியே நிப்பாட்ட சொல்கிறாரு. என்னடா இருக்கு, என்ன சத்தம் இது? யாரோ இருக்காங்கடா. என்னடா சொல்கிற? இது மின்ராஜ்யம் தானே? ஆமாடா, அதோ தெரியுது பாரு அரண்மனை. அப்புறம் இங்கே என்ன சத்தம்? ஒருவேளை படை வீரர்களாக இருப்பாங்களோ? தெரியலையே. படை வீரர்களாக இல்லை, இவங்களை பார்த்தா ஏதோ கொள்ளையர்கள் மாதிரி இருக்காங்க. ஏதோ கொள்ளையர்களா? அவங்க எப்படி இங்கே? அதான் தெரியல. இவங்களை ரொம்ப நாளாகவே நாங்கள் பிடிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படி சொல்லி அங்கே மேக்கு தான் வந்து கேட்குறாரு. மேக், நீ ஒன்று பண்ணு, எல்லோரும் வர விஷயத்த நீ ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட போய் தகவல் சொல்லிவிடு, நாங்கள் வந்துடுறோம். வி நீ எங்கே போகிற? இளவரசரே நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன் நீ மட்டும் பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு எங்கள் அப்பாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கா? நானும் தான் நல்ல பேர் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்தில் வந்து வி நிற்கிறாரு. நீங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டீங்கல்ல, ஏன் உனக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இவங்க அவங்க ப்ரீத் பண்ணிவிட்டு இளவரசர் மிக் சொல்லுங்கள் தளபதி. உங்கள் கூட 2 வீரர்கள் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக போய் வர்ற விஷயம். ஆமாம் மிக், பார்த்து ஜாக்கிரதையாக போ அப்படி சொல்லிட்டு ஒரு கையில் வச்சுருந்துருப்பார்ல அந்த ஓலை. அந்த காலத்துலலாம் வந்து தகவல் அப்படி தான் கொடுப்பாங்க. ஓலை அப்புறம் வந்து ராஜமுத்திரை அதெல்லாம் வந்து அங்கே மிக்கோட கையில் வந்து கொடுக்குறாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக போ, நீயும் ஜாக்கிரதையாக இரு, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு தெரியும் தளபதி இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்ட்டு, இருந்தாலும் ஜாக்கிரதையாக இரு அப்படி சொல்லிட்டு வி அப்புறம் மிக் 2 பேருமே அப்படியே பிரிஞ்சிடறாங்க. இப்போ வி அப்புறம் இங்கே படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கொள்ளையர்கள் பின்னாடி தான் வந்து போகிறாங்க அவங்கள பிடிக்கிறதுக்காக. இப்போ நம்ம அப்படியே மின் ராஜ்யத்தில் பார்த்தோம் அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க ஜோசியரே, இது உண்மையா? ஆமாம், நம்மளோட இளவரசருக்கு 2 திருமணம்னு சொல்லி போட்டிருக்கு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக அங்கே அரசர் தான் வந்து எந்திரிக்கிறாரு. அரசரே இது உண்மைதான், அவருடைய ஜாதகப்பதி அப்படி தான் இருக்குது, அவருக்கு 2 திருமணம்னு சொல்லி தான் இருக்குது. ஒரு நிமிஷம் ஜோசியரே, ஒருவேளை ஜிமினோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இறந்துருவாரா? இல்லை, இல்லைண்ணா 2 பேர் கூடயும் ஒன்றா தான் திருமணம் நடக்கும். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2 கணவரோட எப்படி அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி அரசர் தான் வந்து தள்ளி விட்றாரு. எல்லாருமே பயந்துட்டாங்க, முக்கியமாக அந்த ஜோசியர். அரசரே நீங்கள் என்ன தான் கோவப்பட்டாலும் இளவரசருக்கு 2 பேர் கூட தான் திருமணம் நடக்கும், அவருடைய ஜாதகப்படி அப்படி தான் இருக்கு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அரசே அப்படி சொல்லி வெளியே இருந்து ஒரு காவலாளி என்னங்கிற மாதிரி அரசர் வந்து பார்க்குறாரு. அரசே ஒரு தூது வந்திருக்கான். தூது வந்தாலும் உட்கார வைக்க வேண்டியதானே, இங்கே முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கணும், உனக்கு தெரியாதா? இப்படியே உள்ளே வருவேன். அது இல்லை அரசே, ஒரு இளவரசர் வந்திருக்கிறாரு. இளவரசரா அப்படி சொல்லி இப்போது ஆரம்பம். யார், எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு? அது கிம் நாட்டிலேருந்து இளவரசர் வந்திருக்கிறாரு. கிம் நாட்டில் இருந்தா? பேரரசா? ஆமாம் அரசே, அதனால தான் உங்ககிட்ட தகவல் சொல்லலான்னு வந்தேன். வாங்க இளவரசே அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் தான் போகிறாரு. பின்னாடியே நம்மளுடைய அரசர் வர்றாரு. வணக்கம் அரசே அப்படி சொல்லி அங்கே மிக்கு தான், நீங்கள் நான் இளவரசர் மிக் அப்படி சொல்லி அவருடைய நாட்டோட பேரை வந்து சொல்கிறாரு. ஆனால் கிம் நாட்டிலேருந்து வந்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் அந்த நாட்டோட இளவரசர் தான். ஆனால் இப்போ நான் வந்திருக்கிறது கிம் நாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு தூது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தூதா? அதுவும் இளவரசர்கிட்டையா? எதுவும் போகிற அந்த மாதிரி? அரசே அப்படிலாம் இல்லை, ஒரு சந்தோஷமான விஷயந்தான், இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் அப்படி சொல்லி கையில் வச்சுருப்பாங்கல்ல அது வந்து கொடுக்குறாரு. அதை இப்போ நம்ம ஆரம் தான் வந்து வாங்கி பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? என்ன போட்டிருக்க ஆரம்? கிம் நாட்டில் இருக்க இளவரசருக்கு நம்ம ஜிமினை கிட்டிருக்காங்க. பேரரசோட இளவரசருக்கு நம்ம ஜிமினா அப்படி சொல்லி அங்கே அரசருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ அப்படியே திரும்பி அங்கே நின்றுட்டுருக்க ஜோசியர் தான் பார்க்குறாங்க. அவர் அரசரை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இப்போவும் சொல்கிற அரசே, நான் சொன்னது தான் நடக்கும். இப்போது அரசர் ஆரம்ப பார்க்குறாரு. நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம் ஜோசியர்கிட்ட போய், ஜோசியரே நீங்கள் சொல்கிறது எப்போவுமே நடக்கும், ஆனால் இந்த விஷயத்தை எங்களால் ஏற்றுக்க முடியல.
இப்போது அரசர் ரொம்ப கோவமாக இருக்கிறாரு, நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரின்னு சொல்லிவிட்டு இப்போது அந்த ஜோசியருமே அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்குள்ளாட்டியும் மிக் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நேரம் இங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ சீக்கிரம் திருமண ஏற்பாடு எப்படி? அது எல்லாத்தையும் எங்கள் அரசர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கிம் நாட்டோட அரசர். ஆமாம், இப்போ வந்து ஜங்குக் அவர் தான் அரசராக இருக்கிறாரு. உங்கள் ராஜ்யத்தை சுற்றி நிறைய கொள்ளையர்கள் இருக்காங்க போல இருக்கே. கொள்ளையர்களா? ஆமாம், வர்ற வழியில் பார்த்தோம். அப்போது உங்களை எதுவும் தாக்குனாங்களா? இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இளவரசர் வந்திருக்கிறாரு. இளவரசர் வீணா கிம் நாட்டோட? ஆமாம், கிம் நாட்டோட இளைய இளவரசர். அவர் மட்டும் எதுக்கு தனியாக அனுப்புனீங்க? இங்கே தகவல் சொல்லியிருந்தால் படை வீரர்கள் போயிருப்பாங்கல்ல. அரசே, என் கூட படை வீரர்கள், படை தளபதி எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லோரும் அவங்கள தான் பின்தொடர்ந்து போயிருக்காங்க. எதுக்கும் இங்கே இருக்க படை வீரர்கள்லாம் அமுச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீயும் நம்ம படை தளபதியும் அங்கே போய் என்னன்னு சொல்லி பாருங்கள். சரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஜின், சொல்லுங்க அரசே. இளவரசர் மெக்குக்கு வந்து அறையை ஏற்பாடு பண்ணுறியா? கண்டிப்பாக அரசே, நான் போய் அதை பார்க்குறேன். அதே மாதிரி இரவு விருந்துக்கும் நான் பார்த்துக்கிறேன் அரசே அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து போகிறாங்க. மேற்கொண்டு நம்மளுடைய அரசர் வந்து இப்போது நம்மளுடைய இளவரசர் மெக் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. கிம் நாட்டோட அரசரை பற்றியும் அப்புறம் வந்து டயாங்கை பற்றியும் எல்லாத்தையுமே வந்து பேசுகிறாரு. இப்போ நம்ம அப்படியே ஜின் சைடு பார்த்தோம் அப்படின்னா, என்ன பண்ணுற அகில், இது சரியாக பண்ண. இப்போ எதுக்கு இந்த அறையை இவ்வளோ சுத்தம் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன நடந்துட்டுருக்கு? அதுவா? மிகப்பெரிய விஷயமா? எனக்கு தெரியாமையா? ஆமாம், நீ எந்நேரமும் ஜிமின் கூட சுற்றிட்டுருக்க. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி உனக்கு எதனா தெரியுதா? நம்ம ராஜ்யத்தை சுற்றி நிறைய கொள்ளையர்கள் வந்திருக்காங்களாம். எது கொள்ளையர்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்கீல் வந்து பயப்படுறாரு. அதெல்லாம் நீ பயப்படாது சரியா? நம்ம ராஜ்யத்தை சுற்றி அவ்வளோ படை வீரர்கள் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம பேரரசரோடு சேர போகிறோம். பேரரசர்னா அதான் கிம் ராஜ்யம் இருக்குல்ல, கிம் ராஜ்யம் அப்படி சொன்னேன். அவருக்கு டக்குன்னு நம்ம ஜக்கு கூட ஞாபகம் வருது. கிம் ராஜ்யத்தோட சேர போகிறோன்னா எனக்கு புரியல. அது பெரிய விஷயம், என்ன தெரியுமா? சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே அக்கில்மே கேட்குறாரு. நம்ம ஜிமின் இருக்கிறாள்ல, நம்மளுடைய ஜிமின் இருக்கான்ல. ஆமாம், நம்ம ஜிமினுக்கு கிம் நாட்டோட இளவரசர் கூட சீக்கிரமாகவே திருமணம் நடக்க போகுது. என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி அங்கே செம்ம ஷாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பார்ல, அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறாரு. நிஜமாவா? ஆமாம், இப்போ தான் இளவரசர் தூது கொண்டு வந்திருக்கிறாரு. இளவரசரா? கிம் நாட்டில் இருந்தால் அவர் கிம் நாட்டு இளவரசர் இல்லை. நம்ம எப்படி பேரரசரோட குறுநில மன்னர்களாக இருக்கிறோம், அந்த மாதிரி அவங்களும் ஒரு குறுநில மன்னர்கள் தான். அந்த நாட்டிலேருந்து ஒரு இளவரசர் தான் பேரரசுலேருந்து தகவல் கொண்டு வந்திருக்கிறாரு. அவங்கெல்லாம் நாளைக்கு இங்கே வர போகிறாங்களாம். இன்னும் ஒரு வாரத்தில் ஜிமினுக்கும் அந்த நாட்டோட இளவரசருக்கும் திருமணம் நடக்க போகுது. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். நான் இப்போவே இப்போ ஜிமின்ட்ட சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி அக்கில் ஓடாரு. அக்கிலோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் முதல்ல போய் அரசர்கிட்ட சொல்லு, இளவரசருக்கு எல்லாம் அங்கே தயாராகிடுச்சு அப்படின்னு. இல்லை, நான் ஜிமின்ட்ட தான் போவேன். சொன்னால் கேள் அக்கில், நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாங்க. கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு இப்போ நேராக அங்கே அரசர் இருப்பார்ல, அங்கே தான் வந்து போயிட்டுருக்கிறாரு. ஜின் இருக்காங்களே எல்லாத்தையுமே பாசமாக சொல்லியே செய்ய வச்சுருவாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தவர் இப்போ ஒருத்தர் மேலே அப்படியே இடிக்கிறாரு. அவன் அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நிமிந்து அங்கே மெக்க தான் பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் வந்தது மெக்கு தான். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? முன்னாடி ஆள் வந்துட்டு இருக்காங்களே, இப்படியே வந்து இடுப்பை எரும மாட்டேன் மாதிரி என்னம்மா வலிக்குது அப்படி சொல்லி அந்த சொல்கிற தடை விட்டுட்டு இருக்காரு. நான் வேணா எதுனா உதவி பண்ணட்டா? ஒன்றும் தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் எனக்கு வலிக்கிறதுக்கா? ஆமாம், நீ தள்ளு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படி சொல்லி மெக்கை க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் மெக் அதே இடத்துல இருந்து தான் அகிலை பார்த்துட்ருக்கிறாரு. அகிலை பார்த்தோன்னே அங்கே மெக்குக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னோம். வச்சக்கண்ணு எடுக்காமல் அகிலை தான் பார்த்துட்ருக்காரு. போகிறவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, ஆமாம் நீ யார்? நேராக மெக் முன்னாடி வந்துட்டு, நீ யார் புதுசாக இருக்க? இந்த அரண்மனையில் நான் ஒன்றும் பார்த்ததே இல்லை. அகில் என்ன பண்ணிகிட்ருக்க? அவர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்க விருந்தாளினா இளவரசி அப்படிங்கிறாரு. ஆமாம் அகில், இளவரசர் தான், கிம் நாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு. மன்னிச்சிருங்க இளவரசி, யாருன்னு தெரியாமல் தான். அப்புறம் நான் உங்களை தேடி தான் வந்துட்டு இருந்தேன். உங்களுக்கான அறை வந்து அங்கே தயாராக இருக்கு. ஜின் வந்து உங்களை கூட்டு வர சொன்னாங்க. போகலாமா அப்படின்னு சொல்லி மெக் கேட்குறாரு. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகில் முன்னாடி போகிறாரு. பின்னாடி வந்து மெக் போயிட்டுருக்கிறாரு. இப்போது அகில், இளவரசே, சொல்லு, நிஜமாவே கிம் நாட்டோட இளவரசருக்கும் எங்கள் நாட்டு இளவரசர் ஜிமிக்கும் திருமணம் நடக்க போதா? ஆமாம், ஏன் திருமணம் நடக்கக்கூடாதா? ஐயோ, அப்படிலாம் இல்லை, அந்த விஷயம் நிஜமான்னு சொல்லி தான் கேட்டேன்.
அந்த தூதை எடுத்துகிட்டு வந்ததே நான் தான். ஐயோ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அகில் வேகமாக போய் அங்கே மெக்க அவ்வளோ டேட்டாக பண்ணிக்கிறாரு. ஏன்னா ஜிமின் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. இப்போ திடீர்னு இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா. இந்த விஷயம் எங்கள் இளவரசருக்கு தெரிஞ்சால் அவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் தெரியுமா அப்படின்னு இப்போ நிமிந்து அப்படியே அகில் மெக்க பார்க்குறாரு. அகிலே தான் பார்த்துட்ருக்காரு. மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அது அது வந்து என்னது உங்கள் இளவரசர் சந்தோஷமாக இருப்பாரா? அப்போது இந்த தகவல் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அகில் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இளவரசி உங்களுக்கான அறை ரெடி ஆயிடுச்சு, போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின் முன்னாடி போகிறாங்க. பின்னாடியே நம்ம அப்புறம் அகில் 2 பேருமே வந்து போயிட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் அகிலோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் இருக்குது. ஜின், என்ன அகில்? நான் ஜிமின் கிட்ட போகிறேன். எதுக்கு? அது முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்டு அகில் வந்து இவன் இருக்கிறானே இளவரசர் மிக் உங்களுடைய அறை அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் அவருடைய அறைக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. இந்த பக்கம் ஜிமினோட அறையில் பார்த்தோம் அப்படின்னா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அகில் ஓடி போய் ஜிமின் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஏய் விழுப்பு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அகிலோட ட்ரெஸ்ஸை அவ்வளோ டைட்டாக ஜிமின் வந்து பிடிச்சிக்கிறாரு. மன்னிச்சிக்கடா எதுக்குடா என்ன கொலை பண்ண பார்த்தேன்? ஏன் உன்னை என் தோலாக நான் வச்சுருக்கேன் நான் அதனாலயா? அது இல்லைடா, நான் ஒரு விஷயம் சொன்னேன்னு வச்சுக்கவேன், நீயே சந்தோஷத்தில் இங்கேருந்து குதிச்சிடுவேன். இது இங்கே வந்து குதிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஜிமின் எட்டி பார்க்குறாரு. இப்போது அக்கிலுமே அப்படியே எட்டி பார்க்குறாரு. என்னன்னு சொன்னால் அது இந்த 3 மாடி இருக்கிற மாதிரி அவ்வளோ உயரமாக இருக்குது ஜிமினோட அறை. அந்த விண்டோ மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே ஜிமின் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அகில், சரி அதை விட்டு என்ன சந்தோஷமான விஷயம் இங்கேருந்து நான் குதிக்கிற அளவுக்கு? அது வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு திருமணம் ஆகும் போகுது. எது திருமணமா? எனக்கா? ஆமாம். என்னைக்கு எப்படி? இல்லை, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எது ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்க தான் வேணும். அகில், உனக்கு புரியாது, போ. எனக்கு எல்லாம் புரியும். உங்கள் மனசில் அந்த கிம் ராஜ்யத்தோட இளவரசர் தானே இருக்கிறாரு. அகில், என்ன பேசிகிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்போனா அந்த திருமணத்துக்கு ஒத்துக்குங்க. நான் ஒத்துக்க முடியாது. இப்போ தான் படைசல இருந்தேன், அதுக்குள்ளாட்டி எனக்கு திருமணமா? நான் இப்போவே போய் அப்பா கிட்டே பேச போகிறேன், இல்லைன்னா ஜின் கிட்டே பேச போகிறேன். அப்படியா? போங்க. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த திருமணத்தை நிப்பாட்ட முடியாது. இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கும் கிம் ராஜ்யத்தில் உள்ள இளவரசருக்கும் திருமணம் அப்படி சொன்னேன். போயிட்டு இருந்த ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகி, அகில் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லையே. இல்லை, என்னமோ சொன்னேன் அப்படி சொல்லி இப்போ ஜிமின் திரும்பி அகிலை பார்க்குறாரு. உங்களுக்கும் ஒரு இளவரசருக்கும் திருமணம்னு? இல்லை, அது இளவரசருக்கும் முன்னாடி என்னமோ சொன்னியே. சொல்ல முடியாது. ஒழுங்காக சொல்ல. நீ சொன்னது நிஜமா? கிம் நாட்டோட இளவரசருக்கா? ஆமாம் இளவரசே, உங்களுக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட இளவரசர் கூட திருமணமாக போகுது. செம்ம ஷாக். ஜிமின் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அகில் அப்படி சொல்லும் போது என்னன்னு தெரியல, அவர் அறியாமையே ஒரு கல்யாணத்தை பற்றி டீயர்ஸ் வந்திருக்கோம். இளவரசே, எதுக்கு அழுவுறீங்க? நீங்கள் அழுவவே கூடாது. நீங்கள் ஆசைப்பட்டவரோடு கூட திருமணம் நடக்க போகுது. அதை நினச்சி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அகில் அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கிறாரு. நிஜமாக சொல்கிறியா? ஆமாம், இப்போ தான் தூது எடுத்துகிட்டு வந்தாங்க. யார்? ஒரு இளவரசர் தான். கிம் ராஜ்யத்தோட இளவரசரா? இல்லை, வேறு ஏதோ ராஜ்யமா அப்படி சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் இங்கே ஜிமின்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமினோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இப்போ நம்ம அப்படியே வியப்புறம் யோங்கி சைடு தான் பார்க்குறோம். அங்கே சரியான ஃபைட் சீன் போயிட்டுருக்கு. அந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்கு அவங்களுடைய படை வீரர்கள் எல்லாருமே தான் அவங்க ஃபைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே ஆரம்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஜியோ சொல்லுங்கள் இளவரசே, எங்கே நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம், யாருமே காணோம், இருக்கிற மாதிரியே தெரியல. இளவரசே, சொல்லு ஜியோ அப்படிங்கிறாரு. அதாவது ஆரம் இருக்கிறார் இல்லையா, மின் ராஜ்யத்தோட பட தளபதியே அவர் தான். இங்கே பாருங்கள் இளவரசே, இது யாருதுன்னு தெரியல. அந்த இடத்துல நிறைய திங்ஸ்லாம் அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை கொள்ளடிச்ச பொருளாக இருக்குமோ தெரியலையே. அப்போது இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க, போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போது ஆரம், ஜெஹோ எல்லாருமே அப்புறம் யுங்கி தேவி தான் வந்து போகிறாங்க. இப்போது அந்த நைட் அப்படியே தான் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா அங்கே கிம் ராஜ்யத்துலேருந்து இப்போது மின் ராஜ்யத்துக்கு அங்கே இருக்கிறவங்க, அதாவது அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்போ மின் ராஜ்யத்துக்கு தான் போகிறாங்க. என்ன அத்தை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு. ஆமாலோண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, பார்த்தாலே தெரியுது. இவ்வளோ ஸ்மைல் இது வரைக்கும் உங்கள் ஃபேஸில் நான் பார்த்ததே இல்லை.
அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நிஜமாவே இளையராணி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கான். அதுக்கு மேலே ஜங்குக்கோட அம்மா தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இன்னும் 1 வீக்கில் டயாங்க்கு மேரேஜ். அது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே டேங்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா டேங்க் ஃபேஸில் ஒரு ஸ்மைலோடையே அந்த குதிரையில் வந்து போயிட்டுருக்கிறாரு. என்ன அண்ணா ட்ரீமில் ஜிமின் வரானா என்ன? ஜங்குக் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் கோவமாக பேசணும்னு நினச்சா கூட அவரால் முடியலை. ஏன்னா அவர் தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு. போதும்ண்ணா நடிக்காத, இன்னும் கொஞ்ச நேரம் தான், உன்னுடைய அந்த இளவரசரை போய் பார்த்தலாம் சரியா? போ ஜங்கு அப்படின்னு சொல்லி அவர் ஃபேஸை திருப்பிக்கிறாரு. இப்போது இளையராணி அவளுடைய திரையை அப்படியே விளக்கிட்டு பார்க்குறான். என்னன்னு சொன்னால் அங்கே நிறைய தண்ணி சத்தம் கேட்குது. என்ன அது இங்கே இவ்வளோ தண்ணி சத்தம் கேட்குது, இங்கே எதுவும் அருவி போகுதா என்ன அப்படி சொன்னோன்னு தான் இப்போது ஜங்குக்கு நம்ம ஜிம்மியோட ஞாபகம் வருது. ஆமல்ல அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. ஏய் ஜங்குக், சொல்லுங்கண்ணா என்னாச்சு, ஏன் அதே இடத்துல நின்றுட்டேன்? ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. என்னடா நான் கேட்குற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேறீங்க? அது ஆமாம்மா, இங்கே நிறைய அருவியெல்லாம் போகுது, இந்த பக்கம் போனால் மிகப்பெரிய அருவி இருக்குது அப்படி சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறாரு. இது எப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்புறம் யோங்கி சைடு தான் பார்க்குறோம். யோங்கியோட நெக்கிக்கிட்ட நீட்டாக ஒரு வால் வச்சுட்டு ஒருத்தர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். ஏன்னா அங்கே செம்ம ஃபைட் சீன் போயிட்டுருக்கு. நம்ம யோங்கி தான் செம்மையாக வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவரை ஸ்டாப் பண்ணுமே சொல்லிட்டு நெக்கிக்கிட்ட பெரிய வால் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறானுங்க. அவங்க ஃபுல்லாகவே பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கிறானுங்க. பார்த்தாலே தெரியுது கொள்ளைக்காரனுங்க அப்படின்ட்டு. ஏய் என்னடா பண்ணுற அப்படி சொல்லி அந்த பக்கம் வந்து கத்துறாரு. அதியா அந்த கத்தி எடுத்துரு, இல்லைன்னா நீ அவ்வளோதான் அப்படி சொல்லி இந்த பக்கத்தில் இந்த வந்து மிரட்டுறாரு. எது இவன் மேலே இருந்தால் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கான், எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் தூக்கி போடுறான். இவன் உயிரோட இருந்தான்னு சொன்னால் எங்களால் மிச்சம் மீதி இருக்கிறவங்க கூட தப்பிச்சு போக முடியாது. என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் தலைவா, இவன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். அதை வால் வச்சுருந்துருப்பான்ல இங்கே மேலே, அவன் பயங்கரமாக அந்த ஸ்மைல் பண்ணுறான். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு அம்பு மாதிரி இருக்குது. அவன் நேராக வந்து அவனுடைய அந்த குறவெல்லாம் சொல்லுவாங்களே அந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. அவன் அப்படியே குனிஞ்சு பார்க்குறான். குனிஞ்சு பார்த்தா அவன் அந்த நெக்கில் வந்து அப்படியே பிளட்டு வடியுது. அவன் கையில் இருக்க வால் அப்படியே கீழே விழுகுது. அவன் பொத்துன்னு அப்படியே கீழே விழுந்துட்டான். எல்லாம் ஒரு செகண்ட் பயந்துட்டாங்க, யாரா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெயப் தான் வில்லும் அன்பும் வச்சு அவனுடைய நெக்லேயே வந்து சொருகிட்டாரு. இப்போ அப்படியே கீழே இறக்குறாரு. நம்ம இங்கே தான் ஜெயப் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கத்தில் இருப்பார்ல, பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் கையில் குட்டியாக நைஃப் மாதிரி இருந்திருக்கும், அதை எடுத்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்காட்டியும் இங்கேருந்து ஒரு வால் பறந்து போய் அவனுடைய ஸ்டொமக்லேயே வந்து குத்துது. யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. நம்ம தான் பார்த்தா அவன் ஸ்டொமக்கில் வால் குத்தி இருந்திருக்கும். அவன் பொத்துன்னு அப்படியே கீழே விழுகுறான். இப்போ திரும்பி இவங்கே தான் பார்க்குறாரு. எவ்வளோ கொழுப்பு இருந்தா என்னையே குழப்பன்னு பார்த்துருப்பேன் அப்படி சொல்லி ஓங்கி ஓங்கி அவனோட செஸ்ட்டில் மிதிக்கிறாரு. அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான், செத்து போனவனை போட்டு ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்கி தான் இளவரசி உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு இப்போது ஆரம்பத்தாங்கந்து வராரு. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் நான் மின் ராஜ்யத்தோட பெரிய இளவரசர். ஓ அப்படியா, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் அமுச்சு வச்சிங்களா ஒரு இளவரசர்? அவன் தான் சொன்னான் இங்கே நிறைய கொள்ளைக்காரங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களால உங்களுக்கு எதுவும் ஆபத்தாயிடக்கூடாதுல, அதனால தான் தேடி வந்தோம். ஆனால் வந்தும் எதுவும் பிரயோஜனம் இல்லை போல இருக்கே, நீங்களாம் எல்லாமே முடிச்சிட்டிங்க. ஆமாம், எங்கள் படை தளபதி இருக்கிற வரைக்கும் எதுக்கு நாங்கள் கவலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே இவங்கி பக்கம் தான் கை காட்டுறாரு. இப்போது ஆரமும் சரி ஜெயப்பும் சரி திரும்பி இவங்கியை தான் பார்க்குறாங்க. இவங்கியும் ஒரு ஸ்மைலோடையே அவங்கள பார்க்குறாரு. சரி நம்ம அரண்மனைக்கு போயிடலாமா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆளுக்கு ஒரு குதிரையை வந்து ஏறுறாங்க. கிம் ராஜ்யத்துலேருந்து வந்துட்டாங்களா எல்லோரும்? வந்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க, அநேகமாக இந்நேரம் வந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பம் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படி சொல்லிட்டு இந்த நாட்டோட படைத்தளபதி அந்த நாட்டோட படைத்தளபதிட்டு கேட்குறாரு. அதாவது ஜெயஹோப் வந்து இவங்க பற்றி கேட்குறாரு. உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்ட்டு மறுபடியும் இல்லை எனக்கு எதுவும் அடிப்படலை, சின்ன சின்ன காயம்தான், சரியாக போயிட்டு. இப்போ நம்ம மின் ராஜ்யத்தோட அரண்மனையை தான் பார்க்குறோம். வாங்க வாங்க, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வாங்க அரசே அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிம்மியோட அப்பா தான் எல்லாருமே வரவேற்கிறாங்க. இளவரசி அப்படி சொல்லிட்டு அங்கே தலை தெறிக்க நம்ம அக்கில் தான் ஓடிட்டுருக்கிறாரு. பார்த்தோம் அப்படி சொல்லி அங்கே விழுக போன அக்கில நம்ம மிக்கு தான் அப்படியே பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு.
மறுபடியும் யாரா அப்படிங்கிற மாதிரி தான் அகில் பார்க்குறாரு. மறுபடியும் நான் தான். மன்னிச்சிருங்க இளவரசே, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் பார்க்குறாரு. ஆனால் அங்கே அகிலோட கையை பிடிச்சி மிக்க வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பால, அந்த கையை இன்னும் விடலை. இளவரசே கையை விடுங்களேன், நான் நான் இளவரசிட்ட போகணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? எதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ படபடப்பாக இருக்க? என்ன விஷயம்? என்ன இளவரசி சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? அங்கே கிம் ராஜ்யத்துலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த தகவலை தான் நான் இப்போ இளவரசிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுத்து விட்டு அகில் ஓடுறாரு. எல்லோரும் வந்துட்டாங்களா? இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் மேக் அவங்கள தேடி தான் போயிட்டுருக்கிறாரு. இளவரசி அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்கிட்டு அங்கே அகில் தான். அகில் என்னாச்சு? இளவரசி அவங்க வந்துட்டாங்க. யார் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தார். அப்படி இருந்துச்சு. யார்? வேறு யார்? என்னுடைய இளவரசருடைய மனசு ஃபுல்லாக இருக்கிறார்ல, அவர் தான். யார்? கிம் நாட்டோட இளவரசர் வந்துட்டாரா? ஆமாம் இளவரசே, உங்களுடைய இளவரசர் வந்துட்டார் அப்படி சொன்னதான் ஜிமின் செம்ம ஃபாஸ்ட்டாக போய் அக்கில் அவ்வளோ டீடாக் பண்ணிவிட்டு, நிஜமா சொல்கிறியா? அவரை நீ பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். அங்கே நம்மளுடைய அரசர் தான் உங்களை வரவேற்றுட்ருக்காங்க. இந்த தகவல் உங்ககிட்ட சொல்லுன்னு சொல்லி தான் அவ்வளோ வேகமாக வந்தேன். யார் யார் வந்திருக்காங்க? அரசர் வந்திருக்கிறார் போல இருக்குது, பட்டத்து ராணி வந்திருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அது வந்து ஒரு இளவரசரால் நடக்க முடியலையாம். அதனால் அவரை வண்டியில் வச்சு தள்ளி கொண்டு வந்திருக்காங்க. யாரை சொல்கிற? தெரியல, ஆனால் அவரும் அந்த நாட்டோட இளவரசர் தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஒருவேளை அவங்களோட நம்பியாக கூட இருக்கலாம்ல, என்னன்னு சொல்லி தெரியல இளவரசே. சிறுவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் போகிறாரு. எங்கே போகிறீங்க இளவரசே? உங்களை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜிம் சொல்லியிருக்காங்கல்ல. நான் அவரை பார்த்தே ஆகணுமே. அவருடைய பேர் கூட எனக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் பொறுத்துக்குங்க. இன்றைக்கி இரவே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே வச்சு உங்களை எல்லாருமே பார்ப்பாங்க. இரவு வரைக்கும் காத்திருக்கணுமா? அப்படி சொல்லிட்டு இப்போ பெட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. உங்களுடைய இளவரசரை பார்க்க இவ்வளோ அவசரமாக என்ன? வேறு என்ன? நீ மட்டும் பார்த்துட்டு வந்துட்ட. இன்னொன்று அவரை பார்க்கவே இல்லை. போய் சொல்லாதீங்க. எனக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டீங்க. அது பார்த்து 2 நாளைக்கு மேலே ஆகுது. அவரை பார்த்ததுலேருந்து எனக்கு அவரோட நினைப்பாகவே இருக்குது தெரியுமா? அதுவும் அவர் கூட என்னுடைய திருமணம்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அப்படின்னு சொல்லி இங்கே ஜிமி ஜக்குக்கை பற்றி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மைல் இருக்கு. இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் சைட் பார்க்குறோம். என்ன டயங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க. நான் கூட நினச்சேன் இன்றைக்கி இரவு தான் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இவ்வளோ அவசரப்படுற பார்த்தா இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் கிடையாது போல இருக்கே. அதுக்கு முன்னாடியே இங்கே இருக்க இளவரசரை கல்யாணம் பண்ணி நம்மளுடைய ராஜ்யத்துக்கு கூப்பிட்டு போயிடுவோம் தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அங்கே மெக்க போய் ஜங்குக்கோட அப்பாவோட காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. இப்போ இளையராணி, அது என்ன ஒரு வாரம்? நீ சொல்கிற மாதிரி எவ்வளோ சீக்கிரம் திருமணம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருமணம் முடிச்சு நம்ம ஜிமினை இங்கேருந்து சீக்கிரமாகவே கூட்டு போயிடலாம். என்ன சொல்கிறேன்? இன்னும் ஒரு வாரம் கழித்து கல்யாணம் வச்சுக்கலாமா, இல்லை இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாமா? என்ன சொல்கிறேன்? உன்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்லி இளையராணி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே எனக்கு அப்படி ஒரு ஸ்மைல் வருது. ஆமாண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கே உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம்னா கூட நம்ம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க அரசே அப்படின்னு சொல்லி ஜங்குக் அங்கே இருக்க அரசரை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் பேரரசு, உங்களுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே நான் இங்கே எல்லாத்தையும் தயார் பண்ணிடுறேன். ஐயோ, உங்களுக்கு அவ்வளோ சிரமம்லாம் வேணாம். ஒன்றும் ஒரு வாரத்தில் கல்யாணம் நடக்கிற மாதிரியே நடக்கட்டும். அப்போ தான் அதுக்கான எல்லா சடங்கு சம்பிரதாயம்லாம் முறைப்படி செய்ய முடியும். அப்படி தான் என்னுடைய டயங்கோட திருமணம் நடக்கணும். ஜங்குக்கு தான் அந்த மாதிரி பண்ண முடியல. ஆனால் டயங்க்கு அது எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்னு ஜங்கு கூட அம்மா தான் சொல்கிறாங்க. இப்போ டயங்கோ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பக்கத்தில் ஜங்கு கூட அம்மா நிற்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இளையராணி வந்து நிற்கிறாங்க. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போது லூனா தான் ரொம்ப களைச்சி போய் வந்திருக்கோம். நாங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். எங்களுடைய அறை எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஐயோ, மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி அவங்க தயங்குறாங்க. ஏன்னா அவங்கள என்ன சொல்லி கூப்பிட்றேன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை அவங்க இளவரசியா, இந்த நாட்டோட இளவரசியான்னு சொல்லி தெரியல. ஏன்னா அந்த நாட்டில் தான் 3 இளவரசருக்குன்னு சொல்லி தெரியும் இல்லையா? பேரரசருக்கு 3 இளவரசர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்க யாருன்னு சொல்லி அவங்களுக்கு புரியல. நான் பட்டத்து ராணி, அரசர் ஜங்கு கூட மனைவி அப்படின்னு சொல்லி லூனா சொல்கிறா. மன்னிச்சிருங்க ராணியாரே. அரசே, உங்களோட சிறு வயது தான் உங்களுக்கு. இப்படிலாம் நீங்கள் மரியாதையாக கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவங்கள லூனான்னு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஜங்குக் சொல்கிறாரு. இதை கேட்குற லூனாக்கு தான் அப்படியே கட்டுப்பாகுது. இப்போ ஜின் தான், நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் அறையை தயார் பண்ணி தான் வச்சுருக்கேன், நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போது அங்கே ஜின் தான் லூனாவை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ லூனாவோட மனசில்
இந்த திருமணம் மட்டும் நடக்கவே கூடாது. நம்ம அத்தையை மாறிடுவாங்க போல இருக்கே. இப்படி இருந்தால் ஜங்குக்கு எப்படி என்கிட்ட நெருங்குவார்? பேருக்கு தான் நான் பட்டத்து ராணி, ஆனால் அவரோட மனசில் நான் கொஞ்சம் கூட கிடையாது. இன்னும் ஒரு வாரம் நேரம் இருக்குது. எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி தான் லூனா அப்படியே யோசிச்சுட்டே போகிறா. மிக், சொல்லுங்கள் ஜங்குக்கண்ணா. மன்னிச்சிடுங்க அரசே. மிக், நீ அப்படிலாம் கூப்பிடாத. நீ எப்பவும் போல நீ கூப்பிடு, சரியா? இருந்தாலும் நீங்கள் அரசராச்சே அப்படின்னு சொல்லி அங்கே மின்ராஜ்யத்தோட அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினோட அப்பா தான் வந்து சொல்கிறாரு, அரசே, நான் சும்மா பேருக்கு தாங்க அரசனாக இருக்கேன். உண்மையான அரசர் எங்களுடைய டயாங்கண்ணா தான். ஜங்குக் அண்ணா, அதானே உண்மை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன். ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு பின்னாடி இருந்து வாய்ஸ் கேட்குது. வி அப்படி சொல்லி ஜங்குக் அப்புறம் டேங் 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. வி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அங்கே இளையராணி போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஜங்குக்கோட அம்மா வந்து போயிட்டு, வி என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ ரத்த காயமாக இருக்குது? அம்மா ஒன்றும் இல்லைம்மா. அது அந்த கொள்ளைக்காரங்க இருக்காங்களே, எதுவும் கொள்ளைக்காரங்களா? நீங்கள் அரண்மனைக்கு தானே வந்த, எங்கே போயிருந்த நீ? அம்மா என்னை சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் இங்கே வி வந்து சொல்கிறாரு. வி, உனக்கு எதனா ஆயிருந்தா? அதான் எதுவும் ஆகலைல்ல. என் கூட தளபதி யோங்கி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எதனா ஆயிடுமா என்ன? ஆரம் என்னாச்சு? அப்பா, அவங்களெல்லாம் பிடிச்சாச்சு. நிறைய பேர் செத்துட்டாங்க. இங்கே சிறையில் அடைக்க சொல்லியிருக்காப்பா. தளபதி ஜெயோப் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. வாங்க வணக்கம் அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்லிட்டு இப்போ உள்ளே வராரு. இவன் என்னுடைய முதல் பையன் இளவரசர் ஆரம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஜங்குக் தான், தெரியும் எனக்கு இளவரசர் ஆரம்பை பற்றி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஆரம், இவர் தான் எங்கள் அண்ணா ட்ரயாங் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு தான் வந்து சொல்கிறாரு. ஆரம்க்கு ட்ரயாங்கை பார்த்தோன்னே ஃபேஸில் இருக்க ஸ்மைல் கொஞ்சமாக அப்படியே போயிடுது. என்னன்னு சொன்னால் அவர் வீல் சேரில் உட்காந்துருக்கிறார் இல்லையா, அதனால் வணக்கம் இளவரசர் ஆரம் அப்படி சொல்லி எங்கள் ட்ரயாங் வந்து சொல்லார். ஆனால் ரிப்ளை எதுவுமே பண்ணாமல் இங்கே ஆரம் தான், ஆரம்க்கு என்னாச்சு? அப்பா, இவர் தான் இளவரசர் ட்ரயாங்கா? ஆமாடா, என்னாச்சுடா உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை, வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் தான் ஆரம்பமே சொல்கிறாரு. எங்களுடைய அறையை கொஞ்சம் காமிச்சிங்கன்னா வசதியாக இருக்கும். என் உடம்புலாம் ஒரே ரத்தமாக இருக்குது. ஐயோ, மன்னிச்சிடுங்க இளவரசே. வாங்க உங்களுடைய அறையெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்போது அந்த நாட்டோட அரசர் அப்புறம் நிறைய பணியாட்கள் எல்லாருமே வந்து அவங்க அறைக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம லூனா அப்புறம் ஜின் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஷானி, வெளியே தான் பணிப்பெண்கள் இருப்பாங்க. உங்களுக்கு எதனா தேவைன்னா நீங்கள் அவங்கள கூப்பிடலாம், நீங்கள் ஓய்வு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ரூம் விட்டு ஜின் போகலாம் சொல்லி போகிறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாக இருப்பாரோ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஒரு ஃபேஸில் ஸ்மைல். ஆமாம், ஜிமின் ரொம்ப அழகாக இருப்பான். இரவு விருந்தில் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஓ, நான் கூட நினச்சேன் ஏதோ குறை இருக்கும்னு சொல்லிட்டு. என்ன? இல்லை, ஏதோ குறை இருக்கும்னு சொல்லி நினச்சேன். குறையா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு ட்ரயாங் இளவரசருக்கு ஜிமினோட திருமணம் பண்ணி வைக்க போகிறீங்க? நான் கூட என்ன யோசிச்சேன் தெரியுமா, இந்த சம்மதத்தை நீங்கள் வேணான்னு சொல்லி முறியடிச்சிருவீங்கன்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா நீங்கள் இதுக்கு சம்மதம் சொல்லியிருக்கீங்க. என்னால் நம்பவே முடியல. சொல்லப்போனால் எங்கள் ட்ரயாங் இளவரசர் ரொம்ப நல்லவர் தான். என்ன, அவரால் சரியாக நடக்க முடியாது. ஒரு கால் நல்லா தான் இருக்கும், ஒரு காலில் தான் அவரால் நடக்க முடியாது. இது வரைக்கும் அவர் திருமணம் வேணான்னு சொல்லி சொன்னார். ஆனால் உங்கள் ஜிமீனை எங்கேயோ பார்த்தாராமே, பார்த்தோன்னே அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாராம். என்னுடைய கணவர் இருக்கிறல்ல, அதான் அந்த நாட்டோட அரசர். அவருக்கு அவர் அண்ணா ஆசைப்பட்டதை நடத்தியே தீரணும். அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக அந்த திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. உங்களை எதுவும் என் கணவர் எதுவும் மிரட்டினாரா என்ன? அப்படிலாம் இல்லை ராணி, எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இளவரசர், எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இளவரசர் டயாங்கல நடக்க முடியாது அப்படின்ட்டு. எங்கள் அரசர் வந்து அதெல்லாம் தெரிஞ்சு தானே இதுக்கு சம்மதம் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு முடிவு எடுத்தார் சொன்னால் கண்டிப்பாக அது நல்லதாக தான் இருக்கும். அதுவும் எங்கள் ஜிமீனுக்காக. நீங்கள் எங்கள் ஜிமீனை கேட்டு நாங்கள் மறுத்துட்டோன்னு சொன்னால் இதால் போர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஓ, அப்போ அதனால தான் நீங்கள் இந்த திருமணத்துக்கு சம்மதம் சொன்னீங்களா? அப்படி கிடையாது ராணி. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அரசர் என்ன சொல்கிறாரோ அது சரியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப களைச்சி போயிருக்கேன்னு சொன்னீங்க, ஓய்வெடுங்க, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த அறையை விட்டு நம்ம ஜின் வந்து போயிடறாங்க. இந்த பக்கம் செம்ம கடுப்பாயிட்டா. இப்போ அப்படியே அந்த பெட்டில் உட்காந்து எதனா சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி ஒரு பக்கம் அப்படியே புலம்பிகிட்ருக்கான்.
இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நைட் டைம் தான் பார்க்குறோம். அங்கே அவ்வளோ பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அந்த மின் நாட்டோட அரசர், அதாவது ஜிமினோட அப்பா. பெரிய டைனிங் டேபிள் மாதிரி, அதுவும் அந்த காலத்தில் எப்படின்னு சொன்னால் கீழே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி பெரிய பெஞ்ச் மாதிரி அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. சுற்றி நம்ம எம் நாட்டை சேர்ந்த அரச குடும்பத்தை தான் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அந்த டேபிளை சுற்றி. ஏன் எல்லோரும் உட்காந்துட்ருக்கீங்க, சாப்பிட ஆரம்பிக்கலாம்ல அப்படி சொல்லி நம்ம மின்னாட்டோட அரசர் தான் வந்து கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினோட அப்பா தான் வந்து சொல்கிறாரு, முதல்ல ஜிமின் வரட்டுமே, நாங்களும் காலையிலேருந்து காத்துட்ருக்கோம் ஜிமினை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படின்னு நம்ம கிம் நாட்டோட அரசர் தான் வந்து சொல்கிறாரு. ஒரு ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் இருக்கு. இதோ இதோ வந்துட்டானே அப்படி சொல்லி அங்கே நம்ம ஜிமினோட அப்பா தான் பார்க்குறாரு. பக்கத்தில் தான் ஆரம்பேன்னு இருப்பார். ஆரம்பி இப்போ திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் வராரு. ஜிமினுக்கு ரைட் சைடில் நம்ம அகில், லெஃப்ட் சைடில் நம்ம ஜின் அப்படி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. நடுவில் ஜிமின் வந்துட்டுருக்கிறாரு. ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்கிறாரு. அவர் எப்போவுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் மட்டும் தான் வியர் பண்ணுவார். செம்ம அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்கு தான் அப்படியே திரும்பி நம்ம ட்ரையாங்க தான் பார்க்குறாரு. ட்ரையாங்கும் ஒரு பிக் ஸ்மைலோட வர ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. எல்லாருமே ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க, நம்மளுடைய ஜங்குக்கை தவிர. இப்போது ட்ரையாங்கோட அப்பா தான், ஜிமின் நீ ரொம்ப அழகாக இருக்க, என் பையன் உன்னை பற்றி சொன்னான், அப்பத்துலேருந்து உன்னை நான் பார்க்கணும்னு சொல்லி நினச்சேன். என்னுடைய ட்ரையாங் எதுக்குமே ஆசைப்பட மாட்டான், எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான். ஆனால் உன்னையை பார்த்து ஆசைப்பட்டிருக்கான். அவன் ஆசைப்பட்டதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கணும்ல, என்ன சொல்கிற ஜங்குக் அப்படி சொல்லி இப்போது நம்ம ஜங்குக்கை பார்த்தா அவங்க அப்பா வந்து கேட்குறாரு. இப்போ ஜங்குக் நிமிர்ந்து அவங்க அப்பாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டுக்கா இளையராணிக்கு தான் அவ்வளோ கடுப்பாகுது. செம்ம கோமா ஜங்குக்கு தான் அப்படி முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. 10க்கு மேலே இருக்குது லூனோட ஃபேஸில். அவ்வளோ கோவமாக உட்காந்து ஜிமினை தான் அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்குறா. இப்போது வீதா எல்லாரோட ஃபேஸையும் பார்த்துட்டு, ஜிமின் எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜங்குக் சொல்லுண்ணா, நீ எப்படி உட்காந்துட்ருக்க, ஜிமினை நீ பார்க்கலையா, பாருறா அங்கே பாரு, அவன் எவ்வளோ அழகாக இருக்கான், கண்டிப்பாக அந்த திருமணத்துக்கு நீ ஒத்துப்ப, நீ பாரு. அதான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, டேய் ஏன் அப்படி இருக்கிற, என்னாச்சு உனக்கு, நீ நல்லா தானே இருந்த, உனக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லைண்ணா, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஏய் எத்தனை வாட்டி சொல்வேன், எனக்கு ஜிம்னே ரொம்ப பிடிச்சிருக்கு, இதனால் உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? நம்ம என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது, அதனால தான். இல்லைண்ணா அதை நினச்சி நீ எதுவும் வருத்தப்படாத, எனக்கு சம்மதம் தான். அரசர் மீன் எங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது ஜிமினுக்கு திருமணத்தில் சம்மதமானு சொல்லி அவன் வாயால் சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஏன்னா கட்டாயத்தால் இந்த திருமணம் நடக்கக்கூடாது அப்படி சொல்லி நம்ம ஹேங்கோட அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜின்னோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. ஜின் ஆரம்பம் தான் பார்க்குறாங்க. ஆரம்போட ஃபேஸில் எந்த ஒரு ஸ்மைலுமே இல்லை, அப்படி சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்காரு. சொல்லப்போனால் அவருக்கு இந்த மேரேஜில் ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி தான் நின்றுட்டுருக்கிறாரு. சொல்லி ஜிமின், இந்த திருமணத்தில் உனக்கு சம்மதம் தானே? நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஒருவேளை உங்களை யாரும் கட்டாயப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம டேங்கோட அப்பா தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் நிமிந்து நம்ம ஜங்குக்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவரை தான் வந்து பார்க்குறாரு. அவங்க ஜிமினை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்க ஐஸில் அப்படியே கலங்கின மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் ஜிமினுக்கு அப்படியே த்ராட்டெல்லாம் அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்குது. அவருடைய அழுகையை அவருக்குள்ளே அப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஜின்னோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ அவருடைய பார்வை டேங்க் கிட்ட தான் போகுது. டேங்க் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக தான் இருக்கிறாரு. ஒரு ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் இருக்குது. ஜிம்னை பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ பக்கத்தில் உட்காந்துட்ருக்க ஜங்குக் கிட்ட அவருடைய பார்வை போகுது. ஜங்குக்கும் ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ ஜிமின் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு மறுபடியும் டேங்கை பார்த்து, எனக்கு இளவரசர் ட்ரையாங்கையும் அப்படி சொல்லிட்டு லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அரசர் ஜங்குக்கையும் திருமணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்லும் போதே அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்திருக்கும். அப்படியே தலையை கீழே குஞ்சிக்கிட்டாரு. இந்த பக்கம் ஜங்குக் அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. அவர் கண்ணிலேருந்துமே அப்படியே டியர்ஸ் வந்திருக்கும். இப்போது ட்ரையாங் ஜங்குக்கோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் ட்ரையாங்கை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி ஜங்குக் அப்படிங்கிறாரு. நீ இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஜிமின் கிடச்சிருக்க மாட்டான், அப்புறம் என்ன, என் பையனே சம்மதம் சொல்லிக்கிட்டான். ஜோசியரே எப்போ திருமணம் வச்சுக்கலாம்? இவங்க ஜாதகப்படி பார்த்தோம் அப்படின்னா நாளை மறுநாள் திருமணம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும், அப்போனா நாளை மறுநாளே நம்ம திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஜங்குக் ஜிமினை பார்க்க மாட்டாரு. இப்போது அகில் தான், என்ன பண்ணுறீங்க இளவரசே, எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க,
அங்கே அப்படியே விருந்துமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஜங்குக்கு சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டேங்குது. அதே நிலமை தான் இங்கே ஜிமினுக்குமே. துக்கம் தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது 2 பேருக்குமே. இந்த பக்கம் சந்தோஷத்தில் நம்ம ட்ரையாங்கிளில் சாப்பிட முடியல. ஏன்னா ஜிமின் கூட அவருக்கு மேரேஜ் ஆக போகுது. இந்த பக்கம் இளையராணி அப்புறம் லூனாவை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கோவம் இருக்கும் இல்லையா, அந்த கோவத்தில் அவங்களுக்கு வந்து சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. ஒரு வழியாக நைட் டின்னர் அப்படியே முடிச்சிருது. இப்போ நம்ம அப்படியே லூனா சைடு பார்த்தோம் அப்படின்னா அவள் அங்கே வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே பிடிச்சி தள்ளுறா. லூனா மணி அப்படி சொல்லிட்டாங்க. இளையராணி தான் லூனா பிடிச்சி அப்படி ஸ்டாப் பண்ணுறான். என்ன நடக்குதுங்க, எப்படி இதெல்லாம் அவனுக்கு அவனுக்கு என் ஜங்கு கேட்குதா? அதான் டைம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு ஜங்கு கூட அவனுக்கு கல்யாணம்? அவன் தகுதிக்கு ஏன் ஜங்கு கேட்குதான் அப்படி சொன்னேன். உனக்கு பலாருன்னு லூனோட சீக்ஸ்லேயே வந்து விழுகுது. என்ன தகுதின்னு பேசிகிட்டு இருக்க? என் பையன் டைம் அந்த ஜங்கு கூட தகுதி கம்மியாயிட்டானா? இல்லாத அது அது வந்து நீ பேசுகிறது பார்த்தா அப்படி தான் இருக்குது. உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது நான். நீ மறந்துடாத, புரியுதா? நானே இதை எப்படி ஸ்டாப் பண்ண தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். அதை தான் நானும் சொல்கிறேன், எப்படியாவது இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுங்கள். ஆனால் இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னு சொன்னால் என் பையன் ரொம்ப ஹர்ட் ஆவான். என் பையன் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அது அவனுக்கு கிடச்சே ஆகணும். ஆனால் அது ஜங்கு கிடைக்கூடாது. அத்தை, நீங்கள் யோசிக்கிறதும் நான் யோசிக்கிறதும் ஒன்று தான். ஜங்கு எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும், அந்த ஜிமீனுக்கு கிடையாது. அவனுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் ஜாதகத்தில் அப்படி தானே இருக்குது. 2 பேர் கூட தான் திருமணம் நடக்கணும். அப்படி ஒருத்தர் கூட திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாயிடும். என் பையனுக்கு எதனா ஆச்சுன்னா என்னால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்போனா இந்த திருமணம் நடக்குமா? ஆமாம், என் பையன் ஆசைப்பட்டான்னு சொன்னால் இந்த திருமணம் நடந்து தான் ஆகணும். ஆனால் ஜிமீனுக்கும் ஜங்குக்கும் நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது. பேருக்கு வேணால் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஜிமீன் டயாங்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும், ஜங்குக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் இளையராணி அப்புறம் லூனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம், என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜேன். ஜிமின் என் தம்பியாக இருந்தாலும் அவன் நமக்கு பையன் மாதிரி. அவன் எப்படி 2 பேரை இப்படி திருமணம் பண்ணிக்க முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும் ஆரம்? அவனுடைய ஜாதகத்தில் அப்படி தானே இருக்குது. 2வது இங்கே நடக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்களே, ஜயாங் ஜிமின் மேலே ஆசைப்பட்றான். ஆனால் ஜிமின் ஜங்குக்கு மேலே ஆசைப்பட்றான். ஜங்குக்கு ஜிமினை பிடிக்கல, டயாங்காக ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நான் பேசாமல் இந்த திருமணத்தை ஸ்டாப் பண்ணிடலாம்ல. அறம், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க பேரரசு அரசர் ஜங்குக் பேசுனதெல்லாம் மறந்துட்டிங்களா அப்படி சொன்னேன். அங்கே அறம்க்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ ஒரு உட்காந்துருப்பார்ல பெட்டு, அது அவ்வளோ டைட்டாக அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டேங் அப்புறம் ஜங்குக் சேர்த்து தான் பார்க்குறோம். ஜங்குக் அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப நன்றி. எனக்கு எனக்கு தெரியும் ஆல்ரெடி உனக்கும் லூனாக்கும் நடந்த கல்யாணத்துலேயே உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. இப்போது எந்த திருமணமும் நீ விருப்பமே இல்லாமல் பண்ண போகிற எனக்காக. பேசாமல் இந்த திருமணத்தை நிறுத்திலாம் சொல்லி நினச்சா கூட. அண்ணா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஜங்குக், நான் உங்ககிட்ட பேசணும்டா. என்னை பேச விடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு தெரியும் உன் மனசில் யாரும் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் 2வது திருமணமும் உனக்கு கட்டாயத்தால் நடக்குது அப்படிங்கிறப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குடா. அண்ணா, இப்போ தானே சொன்னீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் இப்படியே தான் இருக்கணும், எப்போவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அதுவே போதும். ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க, நீங்கள் ஓய்விடுங்க, நான் அப்புறம் வரேன் அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் எந்திரிச்சு அப்படியே திரும்புறாரு. திரும்பின உடனே ஒரு கண்ணது அப்படியே டியர்ஸ் கொட்டுது நான் ஸ்டாப்பாக. அவரால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. இப்போ அவரால் அந்த அறைக்குமே போக முடியல. இந்த லூனா இருக்கா, அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இப்போது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தானே இங்கே இருக்காங்க. அப்போனா அவங்க அந்த அறைக்கு தானே போகணும். அதாவது நம்ம ஜங்குக் இப்போ லூனா இருக்க அறைக்கு தானே போகணும். ஆனால் அவருக்கு அங்கே போகவும் பிடிக்கல, எங்கே போகிறேன்னு சொல்லி தெரியல. இப்போது அவர் அந்த அரண்மனை விட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறாரு. இப்போ தான் அவரால் கொஞ்சமாவது அப்படியே ப்ரீத் பண்ண முடியுது. கொஞ்ச நேரம் அப்படியே தான் நிற்கிறாரு. தான் யாரோ பார்த்துட்ருக்க மாதிரி இங்கே ஜங்குக்கு வந்து தோணுது. இப்போ அப்படியே திரும்பி மேலே தான் பார்க்குறாரு. ஆமாங்க, ஜிமின் தான் ஜங்குக்கை அவருடைய கண்ணை கூட சிமிட்டாமல் ஜங்குக்கை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக்கும் அப்படி தான் ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. சரி, ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். எப்படி ஜிமின் வந்து டயாங்கை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாரு, ஜங்குக் எப்படி ஜிமினை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாரு, அது மட்டும் கிடையாது, இதை எப்படி டயாங் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம்டா. நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க.
கனவுகள் காணும் வயசாச்சு மனசுல ஆசை முளைச்சாச்சு கனவுகள் காணும் வயசாச்சு இளமைக்கு முகவரை கிடைச்சாச்சு தடைகளை உடை அல்ஜீபானம் பகைவானை உதை வேதி அல்லது குழப்பிடும் தலை கோடார் நூற்றெங்க பரீட்சைக்கு துணை அள்ளி கூட நட்பு காலமேலுமோ பள்ளி தோழன் போல தோழி போல ஆகுமோ Are you afraid of the dark? Are you scared? You know, I am you. I'm coming closer. I will catch you. The time it goes tick tock, tick tock, tick tock. Are you afraid of the dark? Are you scared? I am you. இப்போ நம்ம அப்படியே ப்ரெசென்ட் லைஃப்க்கு வந்துட்டோம். இப்போது அந்த பள்ளம் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அங்கே ஜிக்குக்கு 2 பேருமே உருண்டு போய் கீழே வந்திருப்பாங்க. லாஸ்ட் எபிசோடில் கூட 2 பேருமே வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதோட தான் முடிச்சிருந்தோம் இல்லையா. அந்த பிளேஸில் தான் சுற்றி வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. ஏ மச்சான், அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் அந்த ஜிமின் கூட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம காகிதம் வந்து கேட்குறாரு. வேற என்ன பண்ணிகிட்டு இருப்பான், நைட்டில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்திருக்கும், அதை இங்கே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தானே அப்படின்னு நம்ம ஃபிலிக்ஸ் தான் வாயிலாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஃபிலிக்ஸ், சைலண்ட்டாக இருக்க மாட்டிங்களா, என் அண்ணாவோட ஷர்ட்டெல்லாம் பறிக்க எப்படி இருக்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கிது கீழே தான் விழுந்திருப்பாங்க அப்படி சொல்லி நம்ம சூபின் தான் அண்ணா ஜிமீன் அண்ணா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பக்கத்தில் பார்க் தான் நிற்கிறாரு. பார்க் வேற அங்கே ஜிமீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே நின்று இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா, நம்ம தான் எதனா முயற்சி பண்ணோம் அப்படி சொல்லி நம்ம ஜாக்சன் தான் இங்கே ஜாக்சனோட வாய்ஸ் கேட்டோன்னே நம்ம காய் ஜாக்சனை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பொடி அப்படி சொல்லி நம்ம ஜாக்சன் தான் காய்கிட்ட கொடுக்குறாரு. பொடி பார்த்துக்கிட்டு நிற்கிற, இந்த கயிறை எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரீயில் வந்து கட்டு. ஓகே சார் அப்படி சொல்லி ஈனி இழிச்சிட்டு நம்ம காய் தான் இப்போ அந்த கயிறை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க ட்ரீயில் வந்து கட்டுறாரு. இது பத்தாதில்ல, இதே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அங்கே ஜியோன் தான் அந்த கயிறில் இன்னொரு கயிறை வந்து அப்படியே லைட்டாக அப்படி கட்டுறாங்க, கீழே அவரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லி ஜிமின் ஜங்கு கூட ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, ஒன்றாக்காது, உங்களுக்கு இங்கேருந்து பிளட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் தான் ஜங்கு கூட மவுத் கிட்டேருந்து பிளட் வந்திருக்கோம். அதுதான் நம்ம ஜிமின் போய் அப்படியே துடைக்கிறாரு. ரெண்டு பேரும் அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. 2 பேரோட ஐஸுமே அவ்வளோ ஒரு லவ் தெரியுது. ஆனால் அவங்க 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது, பார்த்து 2 டேஸ் தான் ஆச்சு, அதுக்குள்ளாட்டி எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஜங்குக்கும் யோசிக்கிறாரு, ஜிமினும் யோசிக்கிறாரு. இப்போது சடனாக அங்கே அந்த கயிறு வந்து அப்படியே விழுகுது. டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, கயிறு பிடிச்சி மேலே வாங்கடா அப்படின்னு சொல்லி அங்கே ஜேப் தான் வந்து கத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்ம தான் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோமோ, என்ன சொல்ல சைனீஸ்? ஆமாம் ஜூன், பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, 2 பேரும் பாரு மாறி மாறி பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ இவங்க தான் கயிறு தூக்கி போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஆமாம் சைனீஸ், நீ சொல்கிறது கரெக்டு தான், அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க தான் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க அப்படி சொல்லி அங்கே அக்கில் தான் என்ன சொல்கிற அக்கில் நிஜமாவா அப்படி சொல்லி சைனீஸ் அப்புறம் அஞ்சூன் இவங்க 2 பேருமே அக்கில்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் அவங்க லவ் பண்ண தான் வந்திருக்காங்க, நீங்களாம் லவ் பண்ண தானே வந்திருக்கீங்க, படிக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டான வாய்ஸ். ஐயோ சார் அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே நம்ம சுகா தான் நின்றுட்டுருக்கிறாரு. என்ன நடக்குதுங்க,
அவங்களுக்கு எப்படி மேலே கொள்ள சொல்லி நாங்கள் முழிச்சிட்ருக்கோம். உங்களுக்குள்ள ரொமான்ஸ் சார், எங்களுக்குள்ள ரொமான்ஸ் இல்லை, அங்கே தான் அப்படி சொல்லி அங்கே சைனீஸ் தான் ஜிகுவை பார்த்து கை கட்டுறாரு. சுகா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. சார் அது வந்து இருங்கடா, இதெல்லாம் முடிச்சிட்டு கிளாஸ் தானே வருவீங்க, இருக்குது அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் படிக்கிற வயசில் லவ் அப்படி சொல்லி அங்கே சுகா கத்திகிட்டே இருக்கிறாரு. இப்போது அங்கே ஃபிலிக்ஸ் தான், அதை யார் சொல்கிற பற்றியா, உன் அண்ணன் ஆல்ரெடி ஜியோப்பை லவ் பண்ணிகிட்ருக்கிறாரு, அவர் டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ இவர் வந்து லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையாடா, உன் அண்ணன்ட்டெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி அங்கே ஃபிலிக்ஸ் தான் மெக்கோட காது போட்டு கடிச்சிட்டு இருக்கிறாரு. தைரியம் இருந்தால் சத்தமாக சொல்லி பார்ப்போம், யார் உன் அண்ணன்ட்ட அடி வாங்குறதுக்கா? அதை பார்த்தாதுன்னா அந்த ஜியோன் சார் வேறு இங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஜியோன், ஜிமினுக்கு பார்க் டென்ஷன் ஆகாது, ஜிமினுக்கு எதுவும் ஆகாது, ஓகேவா? நீ ஃபஸ்ட்டு இப்படி அழுகிறத ஸ்டாப் பண்ண. ஆரம் என்ன ஆச்சு? கயிறை பிடிச்சிட்டான்டா. ஃபஸ்ட்டு ஜிமின் தான் ஏறுறான், அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு ஏறான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆழத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால் இவங்களால கிளியராக பார்க்கவும் முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் அப்படியே டார்க் ஆகிக்கிட்டே இருக்குது. என்னால் ஏறவே முடியல, எனக்கு எனக்கு கையெல்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் தான், அவரால் அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறவே முடியல. ஜிமின் ட்ரை பண்ண, ரொம்ப டார்க் ஆகிட்டே இருக்குது, இருட்டாயிடுச்சுன்னா இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சர், சீக்கிரம் ஏறு அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜிமினோ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறாரு. இப்போது டக்குன்னு அவருடைய கை அப்படியே ஸ்லிப்பாகி நேராக அப்படியே ஜங்கோக்கை தாண்டி அப்படியே கீழே உள்ளலாம் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஜங்கோக் ஒரு ஹேண்டால் ஜிமினோட ஹிப்பில் கையை போட்டு அப்படியே டைட்டாக அவர்கிட்ட அப்படியே க்ளோஸாக பிடிச்சிக்கிறாரு. ஜிமின்மே பயந்து போய் ஜங்கோக் அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணுற, எனக்கு பெயினாக இருக்குது, கையை விட்டால் மறுபடி கீழே போய் வந்துடுவோம். ஃபஸ்ட்டு அது உருண்டு வந்தோம், அதனால அதிகமாக அடிப்படல, மேலேருந்து கீழே விழுந்தான்னு வச்சுக்கவேன் பயங்கரமாக அடிப்படும் அப்படி சொன்னோன்னு தான் ஜிமின் இப்போ குனிஞ்சு பார்க்குறாரு. ஏன்னா அவங்க பாதி தூரம் ஏறி வந்துட்டாங்க. ஜிமின் விழுந்தோன்னே அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக கத்திருப்பாங்க. முக்கியமாக பார்க் தான். பார்க் எதுக்கு இப்படி கத்துற, ஆல்ரெடி நாங்களே பயந்து போயிருக்கோம், எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜியோன் தான் பயங்கரமாக கத்துறாரு. எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போது ஆரம் தான், என்ன ஆச்சு ஜங்குக் உன்னே தான் கேட்குறோம். என்னால் சுத்தமாக முடியலை சார், ஜிமினோ பயத்தில் என்னை டைட்டாக ஆஃப் பண்ணிகிட்ருக்கான், ஒரு கையால் நான் எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியும். இப்போது சுகா தான், நம்ம ஷிப்பில் ட்ரை பண்ணமே அந்த மாதிரி பண்ணா என்ன சொல்கிற சுகா, நம்ம கயிறு பிடிச்சி மேலே இழுத்தோம்ல, அந்த மாதிரி இழுத்தா அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல வர்றதுக்கு. நீ சொல்கிறது கரெக்ட் தான், எல்லாருமே அந்த கயிறு பிடிச்சி மேலே இழுங்க அப்படி சொன்னேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த கயிறை பிடிச்சி அப்படியே மேலே இழுக்கிறாங்க. ஜிமின் எல்லாருமே கயிறு பிடிச்சி இழுக்கிறாங்க, நீயும் ஒரு ஹேண்டால் கயிறு பிடிச்சிக்கும். என் கை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப் ஆகுது, நான் உன் மேலே இந்த கையை எடுத்துட்டேன்னு சொன்னால் நீ கீழே விழுந்துருவேன். ஜிமின் ஜங்குக் அப்படி சொல்லி இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. ஏன்னா அவ்வளோ நேரம் ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. கயிறை பொடி அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ணாலே வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. ஜிமினும் ஜங்குக்கோட ஐஸை பார்த்தபடியே அந்த கயிறை அவருமே ஒரு ஹேண்டால் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. இப்போ தான் ஜங்குக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. இருந்தாலும் அவருடைய ஹேண்ட் இன்னமும் ஜிமினோட ஹிப்பில் அப்படியே டைட்டாக பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேரோட பாடியுமே அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. ஒருத்தர் பாடி இன்னொருத்தர் பாடி மேலே அவ்வளோ டச் ஆகி போயிருக்கு. இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது ரெண்டு பேருக்குமே சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஏன் எதுக்குன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே புரியலை. இப்போ அப்படின்னு நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க இல்லையா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. கடைசியாக தான் நம்ம லீ வந்து நின்றுட்டுருக்கிறாரு. அவருமே அந்த கயிறை பிடிச்சி அப்படி இழுத்துட்ருக்கிறாரு. இப்போது சடனாக அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஒரு வீல் சேரோட சத்தம் கேட்குது. அவ்வளோதான், அந்த பக்கம் அவருக்கு ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குது. அவருக்கு சடனாக அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது. இப்போது அவருடைய காதுகிட்ட வந்து அந்த கயிறை விட்டுரு அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது, ரொம்ப ஸ்லோவாக கேட்குது. அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதையும் தாண்டி அவர் காதுக்குள்ளே இப்படி ஒரு சத்தம் கேட்குது. இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஏன்னா அவர் தான் அந்த ட்ரீக்கிட்ட அந்த கயிறை அவரை விடாமல் அந்த முடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் அவரை விடாமல் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. அவர் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அந்த கயிறை இன்னும் டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போது ஒரு மாதிரி அப்படி ஸ்மைல் பண்ணுற சத்தம் கேட்குது. அவருடைய ஐஸை அப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த கயிறை விட அப்படி சொல்லி மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. அவரால் அசைய கூட முடியல, அப்படியே அந்த தேட்டில் ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரையுமே மீறி அந்த கயிறு அப்படியே ஓர ஆரம்பிக்குது. அந்த கயிறை விட்டு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு கொடூரமாக ஒரு வாய்ஸ் கேட்குது. அவ்வளோதான், அங்கே பயந்து போய் அந்த கயிறை அப்படியே விட்டுட்டாரு. விட்ட ஃபோர்ஸில் அங்கே இருக்கும் பசங்களாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் விழுகிறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கா அவ்வளோ டீடாக் பண்ணிட்டாரு. டே மச்சக்கு என்னடா பண்ணா அப்படி சொல்லி இந்த பக்கம்
சைனீஸ் தான் அங்கே லீயை பார்க்குறாரு. சைனீஸ் பார்த்தோன்னே அஞ்சுமே திரும்பி லீயை தான் பார்க்குறாரு. லீ பயந்து போய் ஒரு காதில் 2 காதுலையுமே கையை வச்சு அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. லாங்காக அப்படியே ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அஞ்சுனுக்கு லீயை பார்க்கும்போது. ஹோப் கயிறை பூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் இருந்து ஷூவாக கத்துறாரு. சாரி சார் அப்படி சொல்லி அங்கே ஹோப் காய் மேக் ஃபிலிக்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அந்த கயிறை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாங்க. ஃபிலிக்ஸ் எனக்கு பயமாக இருக்கும் ஃபிலிக்ஸ், இது நான் ஆகிடுமா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அங்கே ஃபிலிக்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம சூபி நின்றுட்டுருக்கிறாரு. அதையும் தாண்டி நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடையே நம்ம ஜியோன் தான் ஒரு கையால் அந்த கயிறை பிடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு கையால் நம்ம பார்க்க கீழே உள்ளாமல் பிடிச்சிட்டு இருக்காரு. பார்க் அப்படியே ஐஸோ ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய பள்ளம். என்னன்னு சொன்னால் நம்ம பார்க்கு தான் முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பார். அப்போது ஜியோன் சொல்லுவார் பின்னாடி போய் நின்று கயிறை புடி அப்படின்னு. கீழே நான் தான் நிற்பேன் அப்படி சொல்லி நம்ம பார்க் தான் முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பார். பார்க்குக்கு பயத்தில் கை காலம் அப்படியே ஷேக் ஆகுது. ஜியோன் அப்படி சொல்லி ஒரு பயத்தோடையே அப்படியே ஜியோன் சைடு அப்படியே சாயிறாரு. அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கீழே உள்ள விடாமல் பிடிச்சிட்டாங்க. டே மச்சான் எங்கடா போயிருந்தேன் அப்படி சொல்லி எங்கள் அக்கில் தான் டேங் பற்றி கேட்குறாரு. பேபி கூட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிட்டு இருந்தேண்ணா, பேபி ஜாலியாக இருந்துச்சுலாம் அப்படி சொல்லிட்டேன். ஜூனா பாப்பா பற்றி கேட்குறாரு. மாமா இப்போ எதுக்கு எல்லோரும் இப்படி கயிறை பிடிச்சிட்ருக்காங்க? நேற்று ஷிப்பில் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி யார் இங்கே விழுந்தா? வேறு யாரும் கிடையாது, அதே ஜிமின் தான். எது ஜிமினா? அச்சுயோ, ஒருவேளை ஜிமின் என்னை தேடி தானே வந்தான், நான் தான் இதுக்கு காரணமா அப்படி சொல்லி எங்கள் ஜீனா பாப்பா ரொம்ப பாவமாக கேட்டுட்ருக்கு. ஒரு செகண்ட் எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆகி ஃப்ரீஸ் ஆகி போய் தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா வரிசை இருக்கா உனக்கு, இங்கே எதுக்கு நீங்கள் 2 பேரும் வந்தீங்க அப்படின்னு நம்ம ஆரம் தான் கத்திட்டுருக்காரு. அரம் பேபியை காணும் ஆரம் அப்படி சொல்லி இவ்வளோ நேரம் ஜீன் அங்கே ஸ்கூல் ஃபுல்லாக பேபி தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் பேபி இது கீழே விழுந்துச்சா? இல்லை ஜீன், நான் தான் போய் சொன்னேனே பேபி தேடி தான் நான் வந்தோம், ஆனால் இந்த பேபி இங்கே இல்லை, பேபி எங்கன்னு சொல்லி தெரியல மம்மா அப்படி சொல்லி பேபியோட வாய்ஸ் கேட்குது. இப்போ சின்ன திரும்பி அங்கே பேபி தான் பார்க்குறாங்க. சொன்னால் அப்படி சொல்லி ஓடி போய் பேபி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு சொன்னால் நீ எங்கே போன மம்மாட்ட சொல்லாமல் நீ ஜிமின் கூட தானே போனேன், நான் பயந்துட்டேன் தெரியுமா, எங்கே அந்த பள்ளத்தில் விழுந்துட்டியோ அப்படின்னு சொல்லிவிட்டு. மம்மா எனக்கு தான் எதுவும் ஆக்கலைல்ல, நான் தான் சேஃபாக இருக்கேன்ல, அதான் கேட்குறேன் நீ எங்கே போயிருந்த? பேபி என் கூட தான் இருந்தா. ஜெயா உன் கூடயா? ஆமாம், நானும் பேபி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஆமாம் மாமா, நானும் ஜெயாங் மாமாவும் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தோம், ரொம்ப தூரம் போனோம் தெரியுமா? ஜெயாங் அறிவிருக்கோம் உனக்கு, பேபி இப்படியே கூட்டு போவேன் அப்படி சொல்லி ஆரம் கத்துறாரு. ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் இந்த பழத்தில் வந்துட்டாங்க. பேபி காணும் சொல்லிட்டு என் அவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கா. இப்போ என்னன்னு சொன்னால் பேபி கூட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கான்னு சொன்னேன். என்ன அர்த்தம், பேபி கூட்டு போனால் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படி சொன்னேன். அங்கே ஜெயாங் சாரி சார் அப்படிங்கிறாரு. ஆரம் ஜெயாங்க திட்டினோன்னே அங்கே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் பேபி கொண்டும் இல்லைல்ல, பேபி தான் திரும்ப வந்துட்டால. ஆமாம் ஆரம், அதான் பேபி வந்துட்டால. அப்புறம் இந்த இடம் வேறு ரொம்ப இருட்டாகிட்டே இருக்குது, நம்ம போகலாமா அப்படி சொல்லும்போது இப்போ ஜாக்சனோட வாய்ஸ் கேட்குது. ஏண்டா உன்னை நம்பி இங்கே இத்தனை பேர் நிற்கிறோம், அந்த கயிறை விட்டுட்டு காதில் கை வச்சு நின்றுட்டுருக்க, அறிவிருக்கோம் உனக்கு அப்படி சொல்லி அந்த பக்கம் லீயை பிடிச்சி நம்ம ஜாக்சன் திட்டிகிட்டு இருக்கிறாரு. என்னடா ஆளாளுக்கு யாரையும் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நல்ல விளையாட நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி காய. அப்புறம் மிக்க தான் இப்போது அஞ்சன் போய் அண்ணா வீட்டு எதுக்கு நீ திட்டிகிட்ருக்க, அதான் யாருக்கும் எதுவும் ஆகலைல்ல, எதுனா ஆயிருந்தா கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம எல்லாருமே அந்த பழத்துக்குள்ளே தான் விழுந்திருப்போம். சாரி சார் அப்படி சொல்லிட்டு சைலண்டாக அப்படியே தான் நின்றுக்கிறாரு. இப்போது சைனீஸ் தான். ஆமாடா மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு, நான் பயந்துட்டேன் தெரியுமா, கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாருமே அங்கே தான் விழுந்திருப்போம், உண்மையை தவிர நீ மட்டும் சேஃபாக இங்கே நின்றுட்டுப்பல அப்படி சொல்லி சைனீஸ் தான் அங்கே லீயை கொஞ்சம் நார்மலாக பார்க்குறாரு. இருந்தாலும் லீ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிற மாதிரியே இங்கே அஞ்சனுக்கு வந்து தோணுது, ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இங்கே அஞ்சனுக்கு வந்து புரியுது. சரி ஓகே போகலாமா, ரொம்ப ஏட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல இருக்க முடியாது, ரொம்ப தூரம் நம்ம நடந்து வேற போனோம், இங்கே வந்து விழுந்து கிடக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு நம்ம சுகா வந்து போயிட்டுருக்கிறாரு. எல்லாருமே இப்போது அந்த ஸ்கூலுக்கிட்ட தான் போகிறாங்க. இப்போது சைனீஸ் தான் மேக் சொல்லி சைனீஸ், இந்த இடத்தோட அந்த ஸ்கூல் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குல்ல, ஒரு மாதிரி ஹாண்டடாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, உனக்கு எப்படி இருக்குது? எனக்கும் அப்படியே தான் ஃபீல் ஆகுது. ஆமாம்மா இந்த சாருங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஹாண்டட் பிளேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி காய் தான். யாரை ஜாக்சன் சாரை சேர்த்தா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜெயப் வந்து கேட்குறாரு. அவரை தவிர மீதி எல்லாருமே கோஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம காய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ எல்லாருமே இப்போது அந்த ஸ்கூல் பக்கம் தான் போயிட்டுருக்காங்க. ஜிமி ரொம்ப பயமுடுத்திட்டல அப்படின்னு சொல்லி எங்கள் பார்த்தால் ஊராரு. அண்ணா எதுக்கு அழுதுச்சிருக்கீங்க, நான் ஓகேவாயிட்டேன்ல, தான் எனக்கு எதுவும் ஆகலைல்ல, நான் ரிட்டர்ன் சேஃபாக தானே வந்துட்டேன், ரொம்ப பயமுடுத்துறடா. அப்படி தான் அன்றைக்கி கப்பல்லேருந்து கீழே விழுந்தேன், இப்போ என்னன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டேன், இதனால் விழுந்துக்கிட்டே இருப்பியா
ஆமாம்மா நாளைக்கு எங்கடா விழுவ அப்படிங்கிற மாதிரி அங்கே சுபின் தான் கேட்குறாரு. சுபின் நல்லா அடி வாங்குவேன், நான் ஆல்ரெடி எவ்வளோ பாய்ந்துட்டேன் தெரியுமா, அதுவும் இந்த கயிறு விட்டப்போ அவ்வளோதான்டா, இங்கேயே நம்ம கதை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். எப்படியோ மறுபடியும் ரிட்டன் எங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஆமாடா அதை நினைக்கும் போது எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சுபின் வந்து சொல்கிறாரு. இப்போது பார்க் மனசுக்குள்ளேயே ஆமாம் கொஞ்சம் விட்டுருந்தா நான் கீழே விழுந்து செத்தே போயிருந்திருப்பேன், ஜோன் மட்டும் இல்லைண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. ஜியோனுமே பார்க்க பார்த்து என்னங்கிற மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தலையை ஆட்டிட்டு ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் போட்டுட்டு ரிட்டன் அவர் ஜிமின் கூட என்னமோ பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஜிமி அப்படி சொல்லி அங்கே டேங்கோட வாய்ஸ் சொல்லிட்டேன், இப்போ நீ ஓகேவாயிட்டே தானே, எல்லாரையும் ரொம்ப பயமுறுத்துகிற நீ, நான் வேணும்னே பண்ணட்டேன், எப்படி இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு புரியல, நான் ஆக்சுவலி பேபி கூட தான் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தேன், பேபி சடனாக எங்கே போனான்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ன சொல்கிற ஜிமீன், பேபி தான் டைம் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே அகில் தான் என்னது பேபி உன் கூட இருந்துச்சா, ஆனால் என் கூட தானே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா, எப்படி உன்கிட்ட வந்தா அகில் அப்படிங்கிற மாதிரி அங்கே டேங் தான். ஏன்னா அவர் என்ன சொல்லி சமாளிக்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாரு. நடுவில் இந்த அகில் வேறு வந்து டேங்க நல்லா கோர்த்து விட்டு போயிட்டாரு. அது ஒன்றும் இல்லை ஜிமீன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேபி என் கூட வந்தால் நாங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னாடி பேபி எங்கே இருந்தால் சொல்லி எனக்கு தெரியாது. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கிறாரு. இப்போது டேங் திரும்பி அக்கில பார்த்து முறைக்கிறாரு. மன்னிச்சிடுங்க இளவரசே, ஒட்டி வாங்க போகிறேன் அப்படி சொல்லி இங்கே டேங் வந்து அப்படியே பல்ல கடிக்கிறாரு. மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி தலையை குறிச்சிக்கிட்டாரு. இளவரசேவா அப்படி சொல்லி இந்த பக்கம் மெக்கு தான் அவர் காதில் வந்து அது விழுந்துருந்துருக்கும். இவன் ஏன் டேங்கை பற்றி இளவரசன் சொல்லி கூப்பிட்றான், இந்த இளவரசங்கிற வார்த்தையோ எங்கேயோ அடிக்கடி என் காதில் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்க, ஏதோ ஒன்று நடக்குது, என்னென்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இங்கே வந்ததுலேருந்தே எதுவுமே சரியில்லடா, சீக்கிரமாக பைத்தியம் முடிச்சுன்னு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அவர் வந்து போயிட்டுருக்கிறாரு. ஜாங்கோக் சொல்லுங்கண்ணா, இன்னொரு அடி இந்த பக்கம் வரக்கூடாது புரியுதா, எதுனா நான் இருந்தால் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது, ஆல்ரெடி உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க, நீ வேறு டென்ஷன் படுத்துகிறேன் என்னைய, ஸ்கூல் ஓப்பன் ஆகி 1 டே கூட முழுசாகலாம், அதுக்குள்ளாடி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜியோன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாரு. இங்கே ஜங்குக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி அங்கே ஜாக்சன் கிட்ட நம்ம காய் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே காய் ஜாக்சனே பார்த்துட்ருக்காரு. இப்போ சொடக்கு போட்டு என்னன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நியூவாக வந்திருக்கீங்களே, இங்கே எல்லாருமே நியூவாக தான் வந்திருக்கோம், சொல்லு. அது வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்க, உனக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்காது? எனக்கா சார், எனக்கு வந்து சயின்ஸு சுத்தமாக வராது சார். இப்போது ஜாக்சன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நான் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு தான் டீச்சராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் செம்ம ஷாக்கோட காய் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. இப்போது கொல்லுட்டுன்னு ஒரு சோட்டல் விழுது, எப்பா எவன்டா அவன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே நம்ம சுகா தான் நின்றுட்டுருக்கிறாரு. சார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அது வந்து சார் நம்ம ஜாக்சன் சார் இருக்கார்ல. என்னது? அதான் சார் நம்ம ஜாக்சன் சார், அவர் சயின்ஸ் டீச்சரா? ஆமாம் சயின்ஸ் டீச்சர் தான். இப்போ என்ன, சயின்ஸ் எனக்கு சுட்டு போட்ட கூட வராது சார். எது? ஆமாம் சார், சயின்ஸ் சுட்டு போட்ட கூட வராது. எப்படி நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் செஸ்ட்டில் கை வச்சுட்டு புலம்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. என்னாச்சு இவனுக்கு, வர வர எல்லாம் பைத்தியமாக சுற்றிட்டுருக்கு. அண்ணா அப்படி சொல்லி மேக்கு தான், என்னடா இங்கே எதுக்கு நின்றுட்டுருக்க? சும்மா நின்றுட்டுருக்க. இல்லை அவனை பார்த்து ஏதோ பைத்தியம்னு சொன்னீங்க, அதான். பைத்தியம் மாதிரி போனோம்னா பைத்தியம் தானே சொல்லுவேன், எனக்கு பைத்தியம் முடிச்சு போட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அங்கே சுகா கத்தணுன்னு எல்லாருமே சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க. இவனுங்களுக்கு டீச்சராக வந்து ப்ரெஷர் வந்து செத்துருவோம் போல இருக்குது. சுகா சார் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்டோன்னே அப்படி ஸ்டாப் ஆகிட்டாரு. திரும்பி பார்க்குறாரு. உங்கள் ஜெயோப் தான். எதுக்கு சார் இப்போது இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? கோவப்படாதீங்களேன், உடம்புக்கு எதுனா ஆகிடப்போகுது. என்ன சொன்ன ஜெயோப்? இல்லை சார் இப்போ இவ்வளோ கோவமாக இருக்கீங்கல்ல. இல்லை சார் இவ்வளோ டென்ஷன் ஆனீங்கன்னா பிபி எதனா ரேஸ் ஆகி உடம்புக்கு எதனா ஆகிடப்போகுது சார் அப்படின்னு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் போட்டு அவர் இப்போது சுகாவை தாண்டி தான் போயிட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் சுகா தான் அப்படியே செஸ்ஸில் கை வச்சு, ஐயோ எவ்வளோ அழகாக பேசுகிறான், இவ்வளோ எல்லாம் டென்ஷன் பண்ணாலும் இவன் ஒருத்தர் பேசினாலே அப்படியே சைலண்ட் ஆகிடறான்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிக் ஸ்மைலோடையே ஜெயப் பின்னாடி வந்து போயிட்டுருக்காரு. ஜெயப் முன்னாடி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே சுகாவை திரும்பி பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் ஜெயப் திரும்பி பார்க்கும்போது அங்கே சுகாவோட ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. 2 பேரும் லவ் சொல்லிக்கல, இருந்தாலும் ஒருத்தவங்க அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. டே மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு? நீ பழைய மாதிரி இல்லைடா, என் மச்சல்லி எப்படி இருப்பா தெரியுமா, அவ்வளோ கெத்தாக இருப்பான். இங்கே வந்து நீ டோட்டலாக மாறிட்ட, என்னடா ஆச்சும் ஒன்றுமே புரியல.
சைனீஸ் அப்படி சொல்லி அங்கே அந்த மெக் வந்து கை காட்டாரு. இதை வந்துட்டேன் அப்படி சொல்லி இப்போ சைனீஸ் நேராக மெக்கிட்ட போகிறாரு. அர்ஜுன் எங்கே போகிற, இது வரானா அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக அர்ஜுன் லீக்கிட்ட வந்து அப்படிங்கிறாரு. இப்போது லீ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே அர்ஜுன் தான். லீயை பார்த்து ஒரு பிக் ஸ்மைல். அங்கே ரிப்ளை எதுவுமே பண்ணல, அவர் பாட்டு போயிட்டுருக்கிறாரு. என்னாச்சு, இப்போ ஏன் ஃபேஸ் இப்படி வச்சிட்ருக்கீங்க அப்படி சொல்லி அங்கே அர்ஜுன் பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் அங்கே லீ ரிப்ளைவே பண்ணல. சாரி, எங்கள் அண்ணா உங்களை அப்படி திட்டிருக்கக்கூடாது எல்லோரும் முன்னாடியும். சாரி லீ அப்படின்னு இப்போ அர்ஜுன் வந்து லீயோட ஹேண்டை பிடிக்கிறாரு. அங்கே லீ அவர் கையிலேருந்து அவருடைய ஹேண்டை எடுத்துகிட்டு என்னை டச் பண்ணுற வேலை வச்சுக்காது, புரியுதா? என்கிட்ட க்ளோஸாக வரணும், என்கிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணாது, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படி சொல்லிட்டு லீ அங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. இங்கே அர்ஜுனுக்கு தான் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹார்ட் அப்படியே பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. அர்ஜுன் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, வா போகலாம் அப்படி சொன்னேன்னா இப்போது அர்ஜுன் நேராக ஜாக்சன் கிட்டே தான் போகிறாரு. இப்போது ஒரு வழியாக எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மெடிக்கல் ரூம் மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் ஜங்குக்கு அப்புறம் ஜிமின் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஜங்குக்கோட கையிலலாம் நிறைய அடிபட்டிருக்கும், அங்கங்கே பிளட் வருது. ஜிமினுக்கும் அப்படி தான். ஆனால் ஜங்குக்கை கம்பேர் பண்ணும்போது ஜிமினுக்கு அந்தளவுக்கு அடிப்படல. ஏன்னா ஜங்குக்கு வந்து ஜிமின் அடிப்பட விடாமல் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அண்ணா எரியுதுண்ணா அப்படி சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கு வந்து கத்துறாரு. இப்போது அங்கே ஜியோன் தான் எரிய தான் செய்யும். எவ்வளோ காயமாக இருக்கு பாரு, ஒன்று யார் அங்கே பூசணா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மறுபடியும் அந்த காயத்தில் வைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஜங்குக்கு வந்து அலறாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி எப்படி பதட்டமாகுது. ஜங்குக்கு கத்தும் போது வாயை மூடுறான், சின்ன பிள்ளை மாதிரி கத்த வேண்டியது அப்படி சொல்லி ஜியோன் திட்டிக்கிட்டே தான் அங்கே ஜங்குக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் எட்டி பார்க்குறாரு. ஜங்குக்கு சுற்றி அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. என்னாச்சு பிரதர், என்ன பார்த்துட்ருக்க அப்படி சொல்லி சுப்பினோட வாய்ஸ். இல்லை ஜங்கு கத்துறான், அதான் பார்க்குறேன், எனக்கு ஒரு சந்தேகம் அப்படி சொல்லிட்டு அங்கே சூபின் தான் கேட்குறாரு. என்ன சந்தேகம்? இல்லை 2 பேருமே ஒரே நேரத்தில் தான் அந்த பள்ளத்தில் விழுந்தீங்க, ஆனால் ஜங்குக்கு மட்டும் அவ்வளோ காயமாக இருக்குது, உனக்கு ஒன்றுமே தெரியலையே, சின்ன காயமாக தான் இருக்குது. ஆமாம் சுபின் கரெக்ட், இதை தான் நானும் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு அங்கே ஃபிலிக்ஸ் தான். அதானே அவனுக்கு தோணுச்சுன்னா உனக்கும் தோணும்ல அப்படி சொல்லி அங்கே மிக்க வந்து சொல்லாரு. ஏய் அவன் சொல்கிறது கரெக்டு தானே, 2 பேருமே ஒரே நேரத்தில் அந்த பள்ளத்தில் விழுந்தாங்க, ஆனால் இவனுக்கு மட்டும் பாரு எப்படி காயமாக இருக்குது, அது முக்கியமாக இந்த கையில் எப்படிரா அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் எல்லாருமே அங்கே ஜங்குக்கையும் ஜிமினையும் மாறி பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கை ஜிமினும் ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க. என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜங்குக்கோட லெஃப்ட் ஹேண்டு இருக்கு இல்லையா, அதுதான் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஏன்னா ஜிமின் மேலே அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஜிமினை டைட்டாக பிடிச்சி அவர் பக்கமாக இழுத்துட்டு இருந்திருப்பார் இல்லையா. ஜிமின் மேலே விட ஒன்று அடி ஃபுல்லாகவே ஜங்கு கையில் வந்து பட்டிருந்துருக்கும். அதுதான் ஒரு கையில் அவ்வளோ ஒரு காயமாக இருக்கும். 2 பேரும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தது. எல்லாமே அவங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் கிஸ் பண்ணதை தவிர இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத அங்கே டயாங் செவத்தில் சாஞ்சபடி அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் எப்படி நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் 2 ஹேண்டுமே அவர் செஸ்ட் கிட்ட வந்து கட்டிகிட்ருக்காரு. ஒரு லெக்கால் நின்றுட்டுருக்காரு, ஒரு லெக்கை பின்னாடி சாஞ்ச மாதிரி வைப்பாங்களா அந்த மாதிரி வச்சுட்டு அங்கே ஒரு சின்ன ஸ்மைலோடையே அங்கே ஜிக்குக்கை தான் பார்த்துட்ருக்காரு. அவருடைய ஸ்மைலில் அவ்வளோ ஒரு பெயின் தெரியுது. எப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும், எப்போ உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும், அப்படி அது ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அவர் இப்போது அந்த இடத்த விட்டே வந்து போயிடுறாரு. இப்போது அவருடைய ரூம் இருக்கும் இல்லையா, அந்த பால்கனில் தான் நின்றுட்டு அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு விஷயத்தை தான் அப்படியே யோசிக்கிறாரு. இளவரசர் டயாங், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஃபேஸ்ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்மைலோட நம்ம ஜிமின் தான் டயாங் பற்றி கேட்குறாரு. உனக்கு பிடிக்கும்ல, அதனால தான். உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஏன் ஜிமின், உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா உன்னை அண்ணா அவ்வளோ காதலிக்கிறாரு, அப்படி தானேண்ணா அப்படி சொல்லிட்டு அங்கே வீதா அந்த படகை வந்து அப்படியே செலுத்திட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்டில் நம்ம டயாங் அப்புறம் ஜிமின் 2 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் ஒரு ஹேண்டால் டயாங்கோட ஹேண்டை அவ்வளோ டேட்டாக பிடிச்சிட்டு ஒரு ஹேண்டால் அந்த தண்ணியில் அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நீ கூட சொல்ல மாட்டிங்களா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? அதுவா, அமைதியாரு, சொல்லக்கூடாது. டயாங் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்போ எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே இப்போ அந்த படகு ஒரு இடத்துல வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. என்னது இது, தீவு மாதிரி இருக்குது. ஆமாம் போகலாமா அப்படின்னு சொல்லி டயாங் வந்து எந்திரிக்கிறாரு. ஆனால் அவரால் தான் எந்திரிக்க முடியாது இல்லையா. ஒன் சைடு இப்போது நம்ம ஜிமின் வந்து பிடிக்கிறாரு, இன்னொரு சைடு நம்ம வந்து பிடிக்கிறாரு. அவர் 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி நம்ம டயாங் மெதுவாக எந்திரிச்சு அவர் இப்போது அந்த படகுலேருந்து அப்படியே கீழே இறங்குறாரு. அங்கே இருக்க பணியாட்கள்லாம் வராங்க. இது என்ன, இங்கே பணியாட்கள்லாம் இருக்காங்க,
அப்படி சொல்லி ஜிமின் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போது அங்கே டேங்கனா அந்த வீல் சேரில் அது வந்து எடுத்து வைக்கிறாங்க. இப்போ டேங்க் அதில் வந்து உட்காந்துக்கிறாரு. வி சொல்லுங்கள் ஜிமின். நான் டேங்க நானே டேங்க தள்ளிட்டு வரேனே. ஐயோ இது கொஞ்சம் மழை மாதிரி இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை பரவாயில்ல, நானே தள்ளுறேன் அப்படின்னு டேங்கோட வீல் சேரை நம்ம ஜிமின் தான் அப்படியே தள்ளிகிட்டே போகிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி பேசிகிட்டே ஜிமின் இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. செம்ம ஷாக். இளவரசர் ட்ரியாங், என்னது இது? உனக்கு பிடிச்சிருக்கா ஜிமின்? உனக்காக தான் இது ரெடி பண்ணேன். எனக்காகவா? அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்பி டேங்கை பார்க்குறாரு. ஆமாம், உனக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்க ரொம்ப பிடிக்கும்ல. உன்னை சுற்றி தண்ணியாக இருக்கணும், நிறையா இயற்கை, நிறைய மரம் அப்படிலாம் இருக்கணும்னு நீ ஆசைப்படவில்ல. அதனால தான் உனக்காக இந்த அரண்மனையை நான் கட்டியிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி இளவரசர் ட்ரியாங், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா தூரமாக என்ன பார்த்துட்ருக்க? உள்ளே போகலாமா? உனக்காக தான் இந்த அரண்மனை காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு இப்போ டேங்கோட வீல் சேரை தள்ளிக்கிட்டு நம்ம ஜிமின் அப்படியே உள்ளே போகிறாரு. பின்னாடி கையை கட்டினபடியே நம்ம வீதா வந்து வராரு. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்த ஜிமின் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. என்னாச்சு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி டேங் வந்து திரும்பி பார்க்குறாரு. இந்த அரண்மனை யாருக்காக? யாருக்காக? உனக்காக. எனக்காகனா? அதாவது நமக்காக. அப்போ சங்குக்கா அப்படி சொன்னேன். டேங் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. அவருடைய ஹேண்டெல்லாம் அவ்வளோ டைட்டாக அப்படியே அந்த வீல் சேர் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. இல்லை இளவரசே, ஜங்குக் வந்தால் தான் நான் இந்த அரண்மனைக்குள்ளே வருவேன். உங்களுக்கே தெரியும்ல ஜங்குக்கை எவ்வளோ விரும்புகிறேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் நானும் மட்டும் எப்படி இந்த அரண்மனைக்குள்ளே? இங்கே என்னதான் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இங்கே இல்லை. நம்ம கூட அரசர் ஜங்குக்கும் வந்திருந்தாருன்னா சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் அங்கே இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம அப்படியே டேங்கை பார்த்தோம் அப்படின்னா டேங் அங்கே உட்காந்துட்ருக்க ஜிமினை தான் வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்ருக்கிறாரு. டேங் அப்படி சொல்லி இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம டேங் வந்து யாரோ கூப்பிட்றாங்க. அப்படி சொல்லி பாயசம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே அகில் தான். என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? அதுவா, இந்த அரண்மனை எப்படி வந்துச்சுன்னு வரலாறு யோசிச்சுட்ருக்கேன். இப்படிலாம் ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த அரண்மனையை நான் கட்ட விட்டுருக்க மாட்டேன் அப்படி சொல்லி இப்போது அந்த பால்கனியோட கம்பியை அவ்வளோ டைட்டாக நம்ம டேங் வந்து பிடிக்கிறாரு. அங்கே நம்ம ஜெயோப் தான் நின்றுட்டு இருக்கிறாரு. சொல்லு ஜெயோ, என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா நின்றுட்டுருக்கியா? அங்கே எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்கப்பா, சாப்பிட போகலாம். இல்லை எனக்கு சாப்பிட பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பேசிகிட்டு இருக்க? இங்கே நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது, அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் போய் சாப்பாடு கேட்டோன்னே இருக்காதுடா, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே கேன்டீன் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டீச்சர், ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒன்று தான். அங்கே நம்ம சுகா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜெயோப் அங்கே டேங்கோட கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வராரு இல்லையா. ஜெயோப்பை பார்த்தோன்னே சுகா ஜெயோப்பை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் சுகாவை நம்ம டேங் வந்து பார்க்குறாரு. இப்போ இதை விட்டுட்டு நம்ம பார்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா, என்னாச்சு சாப்பிட்லையா? என்னாச்சு பார்க் சாப்பிட்லையா? இல்லை சேன், ஜிம்மின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்குது, சாப்பிடவே பிடிக்கல. நேற்று என்னன்னு சொன்னால் அந்த ஷிப்லேருந்து கீழே விழுந்தான். இப்போ என்னன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டான். அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு இங்கே பார்க் ஜிம்மினை பற்றி தான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏய், இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட் தான், அதை பற்றி நீ என்ன யோசிச்சுட்ருக்க? சாப்பிடு, டைம் எவ்வளோ ஆச்சு பாரு. நெக்ஸ்ட் டே எல்லாத்துக்கும் கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் எடுக்க வேண்டிய டீச்சரே இப்படி உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படி சொல்லி அங்கே சிந்தா பார்க்க சாப்பிட சொல்லிட்டு இருக்கிறாரு. சார் இது போதுமா அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போது ஜாக்சன் அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. அவர் முன்னாடி ஒரு பிளேட் ஃபுல்லாக ஃபுட் இருக்குது. இப்போ அப்படியே மேலே நிமிந்து பார்க்குறாரு. அங்கே நம்ம காய் தான். மறுபடியும் ஜாக்சன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சார் இந்த ஃபுட் உங்களுக்கு தான் அப்படி சொன்னோன்னே இப்போ அந்த சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார்ல அந்த ஸ்பூன் அதிலே போட்டு, அப்போது இது யாருக்கு? அதுவும் உங்களுக்கு தான் சார், இதுவும் உங்களுக்கு தான். நீங்கள் வேறு பார்க்குறதுக்கு நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்கீங்களா? உங்கள் தட்டில் பார்த்தேன் கொஞ்சமாக தான் ஃபுட் இருந்துச்சு, அதனால சார் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி சொன்னேன். இந்த பக்கம் ஜாக்சன் சுற்றி பார்க்குறாரு. அங்கே நிறைய பேர் ஜாக்சன் தான் பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. டேய், உனக்கு என்னோட பிரச்சனை அப்படி சொல்லி அங்கே சுகாவோட வயசு தான் கேட்குது. அது ஒன்றும் இல்லை சார், எல்லாருக்கும் ஒரு பிளேட் தான் சொல்லியிருக்கு, நீ என்ன 2 பிளேட் வாங்கிட்டு இருந்த? இல்லை சார்,
எனக்கும் ஒரு பிளேட் தான் கொடுத்தாங்க. ஓ, அப்போ உன் ஃபுட்டை எடுத்து வந்து ஜாக்சன் சார்ட்ட கொடுத்துட்டு நீ என்ன பட்னியாக இருப்பியா? நானா அப்படிலாம் இருக்க மாட்டேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். எது அவனுங்களா அப்படி சொல்லி அங்கே சுகா வந்து கை காட்டுறாரு. இப்போ காய் வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே மிக், ஃபிலிக்ஸ், ஜெஹோப், ட்ரையாங்க அப்படியே சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் நின்றுட்டு அவங்க ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, அப்போ எனக்கு ஃபுட் அதை தான் எனக்கு தான் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து கேட்குறாரு. ஐயோ இல்லை சார், எனக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு காய் அங்கே வந்து போயிடுறாரு. அண்ணா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்குறாரு. என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலை. இல்லையே, எனக்கு பார்த்தா இங்கே வேற என்னமோ தோணுது. அஞ்சோன் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், அதை மட்டும் பாரு, புரியுதா? ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு. மார்னிங் கிளாஸ் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். அண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லை, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. நான் நேற்றே ஜாயின் பண்ணிட்டேன், தெரியும்ல. நீங்கள் தான் நாளைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் சாப்பிட்டு போய் நல்லா சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னொரு பிளேட் வேணா நான் வாங்கி தரட்டா அப்படி சொல்லி அங்கே அர்ஜுன் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. அர்ஜுன் அப்படி சொல்லி ஜாக்சன் வந்து செல்லமா, ஏன்னா ஜாக்சன் என்றைக்குமே அர்ஜுன் மேலே கோவப்பட மாட்டார். ஏன்னா ஒரே ஒரு தம்பி ஆச்சே, அதனால தான். இப்படியே தான் அவங்க கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் சைட் அடிச்சுட்டு ஜெயோப், சுகா 2 பேரும் சைட் அடிச்சுக்கிறாங்க. ஜெயோப் சுகாவை பார்க்குறதும், சுகா ஜெயோப் பார்க்குறதும், இந்த பக்கம் காயை வந்து ஜாக்சனை பார்க்குறதும், ஜாக்சன் இவன் ஏன் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி அப்பப்போ காயை பார்க்குறதும். ஜின் அப்புறம் அங்கே அவர் பிளேட்டில் இருக்க ஃபுட் எடுத்து ஜின் பிளேட்டில் வைக்கிறாரு. ஜின்னுக்கும் வந்து ஜின் அந்த ஃபுட் எடுத்து மறுபடியும் ஆரம் பிளேட்டில் எடுத்து போகிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜோனை பார்த்தோம் அப்படின்னா அவர் பார்க்க மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஜின்னுக்கு பக்கத்தில் அங்கே பார்க் தானே உட்காந்துட்டு இருந்திருப்பார். அவர் ஜிம்மினை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பார். அதை தான் இங்கே ஜோன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஃபிலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் சுபினை பார்க்குறாரு. ஆனால் சுபினோட ஃபேஸில் எந்த ஒரு ஸ்மைலுமே இல்லை. அவருமே ஏன் ஜிம்மினுக்கு மட்டும் அடுத்தடுத்து இப்படி நடக்குது அப்படி சொல்லி ஜிம்மினை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஜிவனுக்கு இவன் ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபிலிக்ஸ் வந்து யோசிக்கிறாரு. இப்போது மெக் அப்படியே சாப்பிட்டுட்டு சடனாக திரும்புகிறாரு. அகில் மெக்கை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அது மெக்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அகிலை பார்த்தாலே மெக்குக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஒரு வம்பல் இருந்திருப்பார் இல்லையா, ஃபைட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அது அங்கே மெக்குக்கு பிடிக்கல. அகிலை பார்த்து மெக்கு முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் இங்கே அகில் ஒரு லவ்வோட மெக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது அர்ஜுன் ஜாக்சன்கிட்ட பேசிட்டு இப்போ அவருடைய பார்வை லீயை தான் தேடுது. ஆனால் அந்த பிளேஸில் லீயை காணோம். எங்கே போயிட்டான் அவன்? சாப்பிட்லையா? உனக்கு பசிக்காதா? இப்போ வேறு ஆள் ஒரு மாதிரியாக இருந்தான். இவன் ஃப்ரெண்டு எங்க அப்படி சொல்லி பார்த்தா அங்கே சைனீஸ் தான். இன்னும் கொஞ்சம் வைங்க. இன்னும் கொஞ்சம்லாம் இல்லைப்பா, அளவு சாப்பாடு தான். எது அளவு சாப்பாடா? ஆனால் என்கிட்ட அப்படி சொல்லலையே. சாப்பாடெலாம் நிறைய தடவை வந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைப்பா, இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்களே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதனால் எல்லாத்துக்குமே அளவு சாப்பாடு தான் அப்படி சொல்லிவிட்டு பிளேட்டோடு போன நம்ம சைனீஸை ரிட்டன் வெறும் பிளேட்டோட திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க. சைனீஸ் அப்படி சொல்லி அங்கே நம்ம அர்ஜுன் தான் கூப்பிட்றாரு. சொல்ல அர்ஜுன், என்னாச்சு? அதுவா, ரொம்ப பசிக்குது, ஃபுட் கேட்டால் தரமாட்டானுங்க அப்படி சொல்லி இப்போ நேராக வந்து அர்ஜுன் பக்கத்தில் வந்து உட்காராரு. இல்லை, ஐயோ வேணாம், இது உன்னுடைய ஃபுட், நீ சாப்பிடு. இல்லை எனக்கு போதும், எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு, நீ சாப்பிடு. அப்படியா, வயிறு ஃபுல் ஆகிடுச்சா? ஆமாம். இல்லை, ஒருவேளை உனக்கு பசிச்சுனா? அதெல்லாம் இல்லை, இந்த சாப்பிடு அப்படி சொல்லி அவர் பிளேட்டில் இருக்க சாப்பாடு எடுத்து இப்போது சைனீஸோட பிளேட்டில் வைக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படி சொல்லி அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன? லீ எங்க? லீயா? அதான் உன் ஃப்ரெண்ட் லீ. ஆமாம், அவன் ரூமில் இருக்கான். நான் சாப்பிடல. கேட்டேன், பசிக்கலன்னு சொன்னால் விட்டுருவியா? அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படி சொல்லி அந்த பக்கத்துலேருந்து நம்ம ஆரம் தான் கேட்குறாரு. இல்லை சார், அப்போல்லாம் விடல சார், நான் கூப்பிட்டேன், ஆனால் அவன் வரல. அப்புறம் எனக்கு ஃபுட்டெல்லாம் போயிடுச்சுன்னா அதனால தான். ஒரு வேளை அவன் பயந்துட்டானே என்னமோ அப்படி சொல்லி அர்ஜுன் வந்து சொல்கிறாரு. பயப்படுறானா? அவன் செஞ்ச காரியத்தில் நம்ம எல்லோரும் தான் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் சொல்கிறாரு. அண்ணா, நீ மறுபடியும் அவனை எதுவும் திட்டிகிட்டு இருக்காத. அவனுக்கு பசிக்கும்ல, பசிச்சா வந்து சாப்பிட்ணும். ஆனால் அவன் எதுவும் பயத்தில் இருக்கான். ஆமாம், ரொம்ப பயந்து போய் தான் இருக்கான். என்னான்னு சொல்லி கேட்டாலும் எதுவுமே சொல்லவும் மாட்டான். என்ன பிரச்சனைனே தெரியல, பசியும் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைனீஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. சரி, நான் சொல்கிறேன், நீ ஃபுட்டு டேரெக்டாக அவனுக்கு ரூமுக்கு எடுத்துகிட்டு போ, சரியா? இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படி சொல்லி நம்ம ஆரம் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போது சைனீஸ் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அதுதான் நம்ம டேங் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கிறாரு. பயப்படுறானா? என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ அப்படியே திரும்புகிறாரு. அங்கே ஜிகுக் 2 பேர் தான், அதாவது ஜங்குக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நிற்கிறாரு. இன்னும் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் சூபின் அப்புறம் பார்க்குக்கு நடுவில் தான் உட்காந்துட்டு அவருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு.
ஆனால் என்னமோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இதை இப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரூமில் தான், அதாவது ஜிகோக்கோட ரூமில் அங்கே ஃபிலிக்ஸை தவிர மற்ற எல்லாருமே இருக்காங்க இல்லையா, மிக், காய், ஜங்குக், சூபின், அப்புறம் ஜிமின், இவங்க 5 பேருமே அந்த ரூமில் தானே இருக்காங்க. என்னாச்சு ஜிமின், இப்படியே உட்காந்துட்ருக்க, படுக்கலையா? நான் படுக்கிறேன் சூபின், நீ படு அப்படின்னு அப்படி சொல்லிவிட்டு இப்போது ஜிமின் அப்படியே திரும்பி படுக்கிறாரு. அங்கே ஜங்குக் தான் ஜிமினே பார்த்துட்ருக்கிறாரு, அவருமே படுத்துட்டுருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி ஜங்குக் அவரோட பெட்டில் தான் படுத்துட்ருக்கிறாரு. 2 பேருக்கும் நடுவில் அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. இது எப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போது அங்கே நாம்ஜினோட ரூமில் தான் பார்க்குறோம். ஆரம், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பேபி எந்திரிச்சிட போகிறா, பேபி தான் தூங்கிட்டால, எதுக்கு நீ கத்தி பேசுகிற? பேபி எந்திரிக்கணும்னு கத்தி பேசுகிறியா? உனக்கு புரியுதில்ல, எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேச நீ ட்ரை பண்ணாத. அப்புறம் இன்றைக்கி நீ என்ன பண்ண? அத்தனை பேர் முன்னாடி உன் பிளேட்டில் இருக்க ஃபுட் எடுத்து என் பிளேட்டில் வைக்கிறேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி தெரியுதுல்ல, அப்போது என்னை விட்டு தள்ளி போயிடு அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து போகிறாங்க. இப்போது ஜின்னோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, எத்தனை நாளைக்கு தாண்டி இப்படியே இருப்பேன்? என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன், அப்புறம் நீயும் தானே என்னை லவ் பண்ணுறேன். அப்போ அந்த லவ்லாம் எங்கே போச்சு? இப்போ ஜின் அப்படி நாங்கள் ப்ரீத் பண்ணிவிட்டு, அந்த லவ்லாம் எங்கேயும் போகல. ஆனால் நம்பிக்கை இல்லை, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. ஜின், நான் தப்பு பண்ணல, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நான் அதை பற்றி சொல்ல. ஆனால் நீ என்கிட்ட அதை சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்ல? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னை மட்டும் தான் லவ் பண்ண, கடைசி வரைக்கும் என்னை மட்டும் தான் நீ லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. நமக்குள்ளே இருக்க பிரச்சனை அதுதான், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. ஜின் சாரி, உங்ககிட்ட இத்தனை வாட்டி நான் சாரி கேட்குறது. எனக்கு பேபி காணுன்னு சொல்லிட்டு ஹரம் அப்படி சொல்லி என்னோடய நேம் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மறுபடியும் என் ஜின் எனக்கு கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அது ஏதோ பேபி காணோங்கிற பதத்தட்டில், பேபி காணோங்கிற ஒரு பயத்தில் உங்ககிட்ட நான் அந்த மாதிரி பேசிட்டேன், சாரி அப்படி சொல்லிட்டு ஜின் போகிறாங்க. அந்த கையை எடுத்து விட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஆரம் ஜின்னோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜின்னுக்கு சொல்லப்போனால் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஆரம், என்ன பண்ணுறேன், எனக்கு பெயினாக இருக்குது. ஆரம், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜின்னோட கண்ணை அப்படியே கலங்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக தான் ஆரம் வந்து பிடிக்கிறாரு. இதே பெயின் தான் இங்கே இருக்குது ஜின். எனக்கு நீ லவ் பண்ண சொல்லி எனக்கு புரியுது. ஆனால் உன்னுடைய லவ்வை நீ ஹர்ட் பண்ணுற, ஏன் அது உனக்கு புரிய மாட்டேங்குது? தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். உன்னை நான் நம்பியிருக்கணும், உன்கிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை தவிர என்கிட்ட வேறு எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லடி, புரிஞ்சுக்கோ. அதுவும் இன்றைக்கி என் மேலே கோவப்படாத ஜேன், இன்றைக்கி என்ன டேன்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படி சொன்னோன்னே ஜேன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏன் தெரியாத, நல்லாவே தெரியும். இன்றைக்கி என்னுடைய பர்த்டே. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி தான் உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் இருக்குள்ள ஆரம். ஆனால் 1 இயர் கூட ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேஷன் பண்ணது கிடையாது. அதான் நீ மறந்துருப்பேன்னு நினச்சேன். ஆனால் உனக்கு ஞாபகம் இருந்துச்சா என்ன? ஜின், என்ன பேசிகிட்டு இருக்க ஜின்? இந்த டேவை எப்படி மறக்க முடியும்? உன்னுடைய பர்த்டே மட்டும் கிடையாது, உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண டேயும் தான், நம்மளுடைய மேரேஜ் டேயும் தான். எப்படி நல்லா மறக்க சொல்கிறேன்? ஓஹ் அப்படியா? அதை நினச்சி அதை நான் சந்தோஷப்படுறேன். அட்லீஸ்ட் அதுவாது உனக்கு ஞாபகம் இருக்கே. ஜின், நீ மறுபடியும் என்னை ஹர்ட் பண்ணுறேன் தெரியுதுல. என்கிட்ட இந்த மாதிரி பேச வந்தாலே நான் ஹர்ட் பண்ணேன்னு சொல்லி தெரியும்ல, அப்படி எதுக்கு என்கிட்ட வர நீ அப்படின்னு அந்த ஹேண்டை உதறி விட்டுட்டு நம்ம ஜின் நேராக போய் பேபி பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஆரம்புக்கு தான் அப்படியே டியர்ஸே வந்துடுது. அவர் இப்போது அந்த ரூம் விட்டு வெளியே போயிட்டாரு. நேராக போய் பால்கனில் தான் நிற்கிறாரு. அவரால் அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவருக்கு ரொம்ப அழுகை வருது. எல்லோரும் முன்னாடியும் அவ்வளோ போல்டாக இருந்த மாதிரி இருந்தாலும் அவருக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு பெயின் இருக்குது. ஜின்னுக்கும் அதே அளவு பெயின் தான் இருக்குது. அவருடைய கண்ணந்தமே அப்படி டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பேபி அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துட்டு இருக்கிறாரு. 2 பேருமே ஒரு விஷயத்தை தான் வந்து யோசிக்கிறாங்க. இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஒரு ரூமை தான் பார்க்குறோம். ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த ரூமில் ஒரு பர்சன் ஒரு காதில் 2 கை வச்சுட்டு, ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னால் முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீ தான் பண்ணணும், நீ பண்ணுறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுரு, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, ப்ளீஸ் லூனா என்னை விட்டுரு. என்ன சொல்கிற? உன்னை விட்டுருணுமா? நீ என்னுடைய தம்பி அர்ஜுன், எப்போவுமே நீ இந்த அக்காவுக்கு தானே சப்போர்ட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் பக்கத்தில் ஒரு பொண்ணு அப்படியே குத்து வச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்குது.
அப்படியே ஒரு மாதிரி க்ரீப்பியாக வந்து ஸ்மைல் பண்ணுது. ஒரு ஹேர்லாம் அப்படியே லாங்காக ஃபேஸ் கிட்ட வந்து விழுகுது. அங்கே அர்ஜுனுக்கு அல்லே இல்லை. அவருடைய ஐஸை அப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு காது ரெண்டையும் 2 ஹேண்டை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு பயத்தில். இதை எப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே இன்னொரு ரூம் சைடு தான் பார்க்குறோம். அந்த டோரை நம்ம டயாங் தான் ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அங்கே ஒரு சமாதி மாதிரி இருக்குது. டயாங் உள்ளே போனோடனே அந்த சமாதிக்கிட்டேருந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் துடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே துடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரைட் ஆகுது. அதுக்கு முன்னாடி அப்படியே டயாங் அப்படியே நீலோட் போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு கண்லேருந்து அப்படியே டேஸாக கூட்டிகிட்ருக்கு. ஒழுங்கா போயிடு, இந்த அறைக்கு நீ எதுக்கு வந்த அப்படி சொல்லி ஒரு கொடூரமான வாய்ஸ் கேட்குது. ஒழுங்கா போயிடு, எப்படியே விட்டு போயிடு. இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு டயாங். போயிடுன்னு சொன்னேன், இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் அப்படி சொன்னேன். டயாங் அப்படியே நிமிந்து அந்த ஆப்போசிட்டில் நிற்கிற அந்த பர்சனை தான் வந்து பார்க்குறாங்க. அந்த அந்த லேடி வந்து அந்த சமாதி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கு. அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு சைடு வந்து இன்னொரு லேடி வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு மாதிரி அழுத மாதிரி வந்துட்டுருக்காங்க. இப்போது டயாங் அப்படியே நிமிந்து இந்த பக்கத்தில் நிற்கிற ஒரு லேடியை பார்க்குறாங்க. அவங்களும் பார்க்க ரொம்ப கொடூரமாக தான் இருக்கிறாங்க. அதை பார்த்து டயாங் கொஞ்சம் கூட பயப்படலை. யார் யார் நான் காரணமா? நான் காரணமா இல்லை நீங்கள் காரணமா? இன்னைக்கு இவனுக்கு இந்த நிலைமை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படி சொன்னேன்னா அது ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படி ஒரு மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து டேங் முன்னாடி வந்து நிற்கிது. டேங் ஒரு செகண்ட் அப்படியே ஜர்க்காகி இருப்பார். ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாரு. டேங்கோட ஃபேஸ் கிட்ட அந்த ஃபேஸ் இருக்குது. இப்போ டேங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா? இதுக்கே நான் பயந்தேன்னு சொன்னால் எப்படி நான் ஜிமினையும் ஜாங்குக்கையும் சேர்த்து வைப்பேன் அப்படி சொன்னேன். அந்த ஆத்மா அவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துது. இந்த பக்கம் ஜிமின் அப்புறம் ஜாங்கு ஒரே நேரத்தில் அப்படியே எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சு உட்காந்து அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க காதுகிட்ட வந்து யாரோ கத்துற மாதிரி இருந்திருக்கும். இப்போ 2 பேரும் அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. ஓகேனா இதோடைய இந்த எபிசோட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சூன் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன்னு சொல்கிறேன். இருந்தாலும் லேட் ஆகுது, அக்காவை புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு இதை கேட்டோன்னே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்ட்டில் எல்லாமே வந்து ரிவீல் ஆகிடும். ஓகேவா? இன்னொரு 3 பார்ட்லேயே வந்து இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்போ தான் நியூவாக வந்து நம்ம நிறைய ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அப்புறம் வந்து இதில் நிறையா அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரலை. நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் தரமான சீன்ஸ்லாம் வரப்போகுது. நிறையா ரொமான்ஸ் சீன்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபன், காமெடி, அப்புறம் ஹாரர் எல்லாமே வரப்போகுது. அதோடு சேர்த்து ட்ரையாங்கிள் லவ்வுமே வரப்போகுது. சரிங்களா? ட்ரையாங்கிள் லவ்னு சொன்னாலே அதில் நிறையா பெயின் இருக்கும், நிறையா லவ் இருக்கும். அடுத்த பாட்டை இன்னும் நல்லா அடுத்த பாட்டை நான் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக அந்த பாட்டு வந்து முக்கியம் தான் போயிருந்திருக்கும். ஏன்னா ஒரு கிஸ்ஸின் கூட அக்கால வைக்கலை. அதனால் நெக்ஸ்ட் பாட்டில் நிறைய கிஸ்ஸின் வச்சிடலாம். நிறைய பேரை வந்து நம்ம வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அக்காவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா? எப்போவும் போல தான் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்க.